அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜோடைய AIMTN யூடியூப் சேனலில் உங்களை பார்க்குறது ரொம்ப ஹாப்பி. நான் தான் சந்தோஷ்குமார், உங்கள் இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 12 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? 12 வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு எக்கனாமிக்ஸ்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், நிறைய டவுட்ஸ்லாம் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும், கான்செப்டில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும், ஒரு சில ஃபேக்ட்ஸில் சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம். நம்ம இதை ரிவிஷன் கிளாஸ் பார்க்குறப்ப மேபி அதை கிளாரிஃபை பண்ணுறேன். சம்டைம்ஸ் அதை நான் சொல்ல மறந்துருந்தா அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, பார்த்து கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டக்குன்னு ஒரு கூகுளில் செக் பண்ணிக்கோங்க போதும். சரியா? ஓகேவா? 2 பார்ட்டாக நம்ம பார்த்துலாம் ரிவிஷன் கிளாஸ். ஓகேவா? அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ரிவிஷன் கிளாஸ் மட்டும் பார்த்துட்டா போதுமா அப்படின்லாம் நினைக்கிறீங்க. வேண்டாம். சரியா? ரிவிஷன் கிளாஸ் அதாவது அந்த 12 வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தான் ரிவிஷன் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேரெக்டாக வந்து ரிவிஷன் கிளாஸ் பார்த்துடாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் வந்து எல்லாமே சொல்ல முடியாது இல்லையா? நான் மேலோட்டமாக தான் எல்லாமே சொல்ல போகிறேன். உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாரி இருக்கும். ஓகே, இதுதான் சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைம் லைன் மாரி நம்ம பார்த்துட்டு போயிடலாம். சரியா? மொத்தம் எத்தனை வீடியோஸ் பார்த்துருக்கோம்? 12 வீடியோஸ் பார்த்துருக்கோம். பார்ட் 1ல் எத்தனை வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது எத்தனை கிளாஸஸோடைய வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா மொத்தம் 6. ஓகேவா? 6 கிளாஸஸோடைய ரிவிஷன் 1ல் பார்த்துடலாம். சரிங்களா? அப்புறம் வந்து அடுத்த 6 வந்து ரிவிஷன் 2ல் பார்த்துடலாம். சரியா? 6 பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ எத்தனை வீடியோஸ்? மொத்தம் 12 வீடியோஸ். ஃபர்ஸ்ட் எதை பற்றி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியை பற்றி பார்த்தோம். இதில் வந்து அதாவது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்கிறத விட நான் எல்லாத்துலேயும் இருந்து இதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் கொடுக்குறேன். ஓகேவா? கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் வரும். ஓகேவா? நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, எக்கனாமிக்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? இதுலேருந்து வரும் அதுலேருந்து வரும்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 12 யூனிட்லேயும் என்ன பண்ண போகிறேன், இதுலேருந்து கொஸ்டின் இந்த டாப்பிக்லேருந்து வரலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறப்ப நல்லா பார்த்துக்கோங்க. அதை நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். சரியா? நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி வந்து எக்கனாமியோட பேசிக்ஸை பற்றி பார்த்தோம். சரியா? அதில் எதை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டைப்ஸ் ஆஃப் குட்ஸ்னு நடத்தினேன். ஓகே, பொருட்களின் வகைகளை பற்றி நடத்தினேன். அதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் நேஷனல் இன்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, நேஷனல் இன்கம் எதை பற்றி பார்த்தோம்? ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி அதை பற்றிலாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். சரியா? நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி வந்து வராதுன்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க. அதான் பேசிக்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு புரிதலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பொருளாதாரம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த சப்ஜெக்ட் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுக்கப்புறம் நம்ம அந்த என்ன சொல்கிறது எல்லாமே புரியும் உங்களுக்கு. சரியா? எடுத்த உடனே ஓகே இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்குறாங்க, பிளானிங்ல இருந்தால் கொஸ்டின் கேட்குறாங்க, டேரெக்டாக நீங்கள் பிளானிங்கை போய் படிக்கிறது என்ன சொல்கிறது ஒரு முறை கிடையாது. சரிங்களா? ஸோ வந்து என்ன பண்ணுங்கன்னா, இது வரைக்கும் இன்கேஸ் யாருன்னா பார்க்கல, என்னோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஃபஸ்ட்டு வீடியோலாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு பேசிக்ஸ்க்காக நான் சொல்லியிருப்பேன். சரியா? நேஷனல் இன்கம் என்ன சொன்னேன்? ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி இதை பற்றிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? மணி அண்ட் பேங்க்கில் எதை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, அந்த ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ். சரியா? ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதாவது நான் நடத்தியிருப்பேன், மணியோடைய வரலாறு பற்றி நடத்தியிருப்பேன், பேங்கிங்கோடைய வரலாறு நடத்தியிருப்பேன், ஒரு ஸ்டோரிலாம் சொல்லியிருப்பாருங்களா? பேங்கிங்கில் வந்து ஆர்பிஐயோட வேலை என்ன, ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேங்கிங்கை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பேன், இந்தியாவுடைய நிதி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருப்பேன். நம்ம பார்க்கலாம், ரிவிஷனில் பார்ப்போம். சரியா? அதை பற்றி நடத்தியிருப்பேன். சரியா? அடுத்தது மானிட்டரி பாலிசிங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். சரியா? இதில் எதை பற்றி கேட்பாங்கன்னா, இன்ஃப்ளேஷன்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். சரியா? நான் சொல்கிற டாப்பிக்லாம் நீங்கள் எல்லாமே பாருங்கள். இந்த டாபிக் நீங்கள் வரப்போ கொஞ்சம் உங்கள் ஃபோக்கஸ் அதிகரித்து பாருங்கள். சரியா? ஓகே, இன்ஃப்ளேஷன்லேருந்து அதிக கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அதிக கொஸ்டின்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? ஏன்னா வெயிட்டேஜ் கொஞ்சம் நம்ம 100 கொஸ்டினில் வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மின்றதுனால வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஒரு கொஸ்டின் அப்படின்னா 2 கொஸ்டின் போவாங்க மேக்ஸிமம், அதுக்கு மேலே போக மாட்டாங்க. சரியா? அடுத்தது ஃபிஸ்கல் பாலிசி. இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஃபிஸ்கல் பாலிசியோட அப்ஜெக்டிவ் என்ன? ஓகே, இது வந்து நான் சொல்லியிருப்பேன், மானிட்டரி பாலிசி வந்து ஆர்பிஐ யூஸ் பண்ணுறது, ஃபிஸ்கல் பாலிசி வந்து ஓகேவா யார் யூஸ் பண்ணுறது, கவர்மெண்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் சொல்கிறேன், நான் நடத்துகிறப்போ இதுலேருந்து என்னென்ன கேட்பாங்க நான் சொல்கிறேன். சரியா? ரிசோர்ஸ் ஷேரிங்லேருந்து ஜிஎஸ்டியை பற்றி கேட்பாங்க. சரியா? ஜிஎஸ்டி, ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பார்த்துங்க. ரெண்டுத்துடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஜிஎஸ்டினா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்று நடத்தியிருப்பேன், ஜிஎஸ்டி குழு. ஓகேவா? இதுல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு. ஆர்டிகல் 279A சொல்லியிருப்பேனா? ஓகேவா? இதோடைய ஃபங்க்ஷன்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? ஜிஎஸ்டினா என்ன நான் நடத்தியிருப்பேன். இந்தியன் டாக்ஸேஷன் சிஸ்டம், இந்தியாவுடைய வரி அமைப்பை பற்றி நடத்தியிருப்பேன். நம்ம பார்ப்போம், ரிவிஷனில் பார்ப்போம். அதில் ஜிஎஸ்டி பார்த்துக்கோங்க, ஜிஎஸ்டி குழுவை பற்றி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அதோட வேலைகள் என்னென்ன பண்ணுறாங்க அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதோடைய மெம்பர்ஸ் இதெல்லாம் நீங்கள் பாலிட்டியில் படிச்சிருவீங்க, அது நமக்கு ஓகே, அதில் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. நம்ம எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஃபங்க்ஷன்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? பிளானிங் கமிஷன்.
ஓகே 5 இயர் பிளானிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய வாட்டி இதுலேருந்து கொஸ்டின் கேட்டுட்டாங்க. இதுலேருந்து கொஞ்சம் நான் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னலாம் பண்ணாங்க ஒரு சில ஸ்டோரிலாம் சொல்லியிருப்பேன். கரெக்ட்டுங்களா? இந்த விஷயம்லாம் பண்ணாங்க, இந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பண்ணாங்க. இப்போ வந்து நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. எந்த 5 இயர் பிளானில் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் இந்த பிளானிங் கமிஷனில் பார்த்துக்கோங்க. மேலோட்டமாக வந்து இந்த பிளான் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வந்து இந்த வருஷம், இந்த 5 இயர் பிளான் க்ரோத் ரேட் என்ன அதெல்லாம் கேட்டுட்டாங்க. அவுடேட்டட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் அப்படி சொல்லலாம். சரியா? அதனால பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் உள்ள போய் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, நான் கொடுத்த நோட்ஸ் போதும் பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும். சரியா? நீங்கள் நிறைய இப்போ வெளியே தெரிஞ்சிங்கன்னா நிறைய கிடக்குங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு போட்டு டம்ப் பண்ணிக்க வேண்டாம். கிறிஸ்பாக என்னோட வீடியோஸ் அந்த பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம பிபிடி பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதை பிடிஎஃபாக வச்சுக்கோங்க போதும். சரியா? நீத்தி ஆயோக் ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப முக்கியமாக வந்து நீத்தி ஆயோகோட இனிஷியேட்டிவ்ஸ் நான் சொல்லியிருப்பேன். கரெக்டுங்களா? நேஷனல் இது வந்து பார்ட் 2ல பார்க்க போகிறோம். 7th வீடியோ வந்து நம்ம ரிவிஷன் கிளாஸ் பார்ட் 2ல பார்த்தோம். நான் ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். சரிங்களா? இனிஷியேட்டிவ்ஸை பற்றி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. போஷன் அபியான் திட்டம், நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா? அப்புறம் இண்டெக்ஸ், எஸ்டிஜி இண்டெக்ஸு, ஹெல்த் இண்டெக்ஸு, இன்னோவேஷன் இண்டெக்ஸு, இதை பற்றிலாம் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமு, நீத்தி ஆயோக் புத்தாக்க திட்டம், இதை பற்றிலாம் நான் சொல்லியிருப்பேன். இது இனிஷியேட்டிவ்ஸை சொல்லியிருப்பேன். அதில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? லேண்ட் ரிஃபார்ம்ஸில் வந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் ரொம்ப வெயிட்டேஜ் கம்மி தான், கேட்கறது இல்லை. இருந்தாலும் நான் ஒரு சின்னதாக ஒரு கான்செப்டை நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதோட ஆக்ட் பேசிக்காக மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? கேட்குறது ரொம்ப கம்மி தான். பட் ஓகே, ஒரு மேலோட்டமாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அப்படியே லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். சரியா? அடுத்தது அக்ரிகல்ச்சர்லேருந்து கேட்பாங்க கொஸ்டின். எப்படி கேட்பாங்கன்னா எம்எஸ்பியை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெயினாக வந்து ஸ்கீம்ஸ், அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட திட்டங்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைரக்டாக திட்டங்கள் போயிடுவாங்க. சரியா? அக்ரிகல்ச்சர் வந்து நான் பேசிக்காக நடத்திருப்பேன். அது உங்களுக்கு புரிதலுக்காக தான். ஆனால் எதுலேருந்து கொஸ்டின் ரைஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா திட்டங்கள்லேருந்து ரைஸ் ஆகும். சரியா? கிசான் யோஜனா நிறைய திட்டங்கள்லாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? தமிழ்நாட்டில் என்ன இருக்குது, நான் மறந்துருக்கலாம், விட்டுட்டு போயிருக்கலாம். சரிங்களா? அதாவது என்னென்னா என்ன சொல்ல, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க. ஏதாச்சும் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், மறந்துருக்கலாம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு 90% நான் கொடுத்துட்டேன். நீங்கள் ஒரு 10% ஒர்க் பண்ணி பக்கா வச்சுக்கோங்க நோட்ஸை. போதுமா? சரியா? அக்ரிகல்ச்சருக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கு அடுத்தது வந்து பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், பாப்புலேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். சரியா? இதில் வந்து இதுலேயும் ஸ்கீம்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. சரியா? ஸ்கீம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் ரீசெண்டாக கொண்டு வந்த ஸ்கீம்ஸ், கரண்ட்டாக நான் கொடுத்துருப்பேன், நோட்ஸ் கொடுத்துருப்பேன். கரண்ட்டாக கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் என்னென்னு கொடுத்துருப்பேன். சரி, அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியா ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு, இது ரெண்டுமே மாற்றி பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பாப்புலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் செக்ஸ் ரேஷியோ என்ன, டென்சிட்டி என்ன, இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. அப்போ இதில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் எதனா இருக்கா. ஓகே, இது ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் எதனா இருக்கா. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா? எப்படி எடுக்கிறீங்கன்னா இந்த பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுறாங்களே, அதுலேருந்து பாருங்க பாப்புலேஷன்ஸில் ஏதாச்சும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தான் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. புரியுதா? இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சரை பொறுத்த மட்டிலும் அது 9th and 10th வீடியோஸில் அக்ரிகல்ச்சர், பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், பாப்புலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது சம்மந்தப்பட்ட திட்டங்கள் எதனா இருக்கா, அவ்வளோதாங்க. அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நம்ம பார்க்குறப்ப 12 வீடியோ பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். சிம்பிளாக நான் டீகோட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க போதும். சரியா? அப்போது ரொம்ப ஈஸியாக ஒரு 2 days நீங்கள் படித்து முடிச்சிடலாம். இன்கேஸ் 12 வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்களுக்கு இந்த ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்டு ஓகேவா, இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக, என்ன சொல்கிறது, எக்கனாமிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க மாட்டீங்க. அவ்வளோ ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எதுவாக இருக்கும், மேக்ஸு, தமிழ், இதில் தான் நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு ஆகணும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். சரியா? ஏன்னா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்ருங்க. இது வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரீ டைமில் ஜாலியாக எடுத்து பாருங்கள். ஓகேவா? அடுத்தது வந்து இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷனில் எதை படிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா WTO பற்றி நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? WTO, WB, அதாவது உலக வங்கி, உலக வர்த்தக ஆர்கனைசேஷன். ஓகேவா? அப்புறம் வந்து IMF, சர்வதேச நாணய நிதியம். இதை பற்றி 3 பற்றி பார்த்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இது போதுங்க. ஓகேவா? WTO, WB, ஓகே, IMF. ஓகே, அப்புறம் வேர்ல்டு பேங்க் குரூப்ஸ், அவங்களுடைய குழுக்களை பற்றிலாம் நடத்திருப்பேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். சரியா? அதுக்கப்புறமா எஜுகேஷன், ஹெல்த்து, இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து இனிஷியேட்டிவ்ஸ், இதே போல் திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதே போல் இதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? படிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் நம்ம எது பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு 6வது கிளாஸ் வரைக்கும் ஒரு ரிவிஷன் கிளாஸ், ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஒரு டைம் லைன் மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். சரியா? போயிடலாமா? ஃபஸ்ட்டு வீடியோட பேசிக்ஸ். ஓகே, என்ன பார்த்தோம்? பொருளாதாரம்னா என்னது, ஒரு
விஷயத்தை இப்போ வந்து ஒரு பொருளை வந்து எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம தயாரித்து மக்களுக்கு கொடுக்க போகிறோம், அதுதான் பொருளாதாரத்துக்கான டெஃபினேஷன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது இது ஒரு டெஃபினேஷன் சரியா, மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு வளங்களை இதெல்லாம் சொல்லியிருப்பேன் சரிங்களா, எவ்வாறு பிரயோஜனமாக பயன்படுத்துவது, அந்த வார்த்தை தான் முக்கியம். எஃபிஷியண்ட்டாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி கொடுக்குறீங்க சரியா. எல்லாருக்கிட்டையும் ஒரு சில ரிசோர்ஸஸ் இருக்குதான், ஆனால் ஆம்பிள் அமௌண்ட் நிறைய இருக்குதானா கிடையாது. அப்போ அது எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க, அதுதான் பொருளாதாரம். கிளியர் ஓகேவா. அப்புறம் வேற என்ன பார்த்தோம், அல்டிமேட் டார்கெட் ஆஃப் தி எக்கனாமிக், இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ப்ரொடக்ஷன் கன்சப்ஷனா அல்டிமேட் டார்கெட் ஆஃப் தி எக்கனாமி என்னன்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் சரியா. அப்போ என்ன பண்ணோம், உற்பத்தி செய்யணும் நுகர்வு செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தோம் சரிங்களா. இப்போ என்னன்னா ப்ரொடக்ஷனை வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும், இதை நான் நடத்தியிருப்பேன் சரியா. இதெல்லாமே நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸோட நடத்தியிருப்பேன் சரியா. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் டிசைட் பண்ணிச்சுன்னா, பிரைவேட் டிசைட் பண்ணிச்சுன்னா யாருன்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. அதாவது என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் சரியா. இதை வந்து ஒரு கவர்மெண்ட் டிசைட் பண்ணால் அது என்னது, சமத்துவ பொருளாதாரம், அப்படி சோஷியலிசம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். இதே வந்து ஒரு பிரைவேட் டிசைட் பண்ணால் முதலாளித்துவ பொருளாதாரம், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன் சரிங்களா. ரெண்டு பேர் இருந்ததுன்னா அது மிக்சட் எக்கனாமி அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன் சரியா. பாருங்க ஓகேவா. இன் கேபிட்டலிசம் there is a total freedom and private ownership means of production. ப்ரொடக்ஷன்ல வந்து எப்படி இருக்கும், பிரைவேட் ஓனர்ஷிப் இருக்கும். எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் இருப்பாங்க, அதான் வந்து கேபிட்டலிசம் சரியா. அடுத்தது வந்து சோஷியலிசம். சோஷியலிசம் யாரு, பப்ளிக் ஓகேங்களா. மாறாக பாருங்க, உற்பத்தியில் அனைத்து செயல்பாடுகளும் பொது உடைமையாக்கப்படும், எல்லாமே கவர்மெண்ட் டிசைட் பண்ணாங்க. இதுக்கு இன்னொரு பேர் சொல்லியிருப்பேன், கமாண்ட் எக்கனாமி, கட்டளை பொருளாதாரம். சோஷியலிஸ்ட் எக்கனாமி வந்து கட்டளை பொருளாதாரம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். கட்டளை பொருளாதாரம் அப்படின்னா டிசைட் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட், இவ்வளோ தான் நீ உற்பத்தி செய்யணும், இதை தான் நீ பண்ணணும் சரிங்களா. லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மிக்சட் எக்கனாமி நம்ம போட்டோம் ஓகேங்களா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, லைசன்ஸ் ராஜி ஓகேங்களா, எம்ஆர்டிபி ஆக்ட்லாம் நடத்திருப்பேன் சரிங்களா. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ தான் நீங்கள் வந்து அசட் வச்சிருக்கணும், இவ்வளோ தான் நீங்கள் உற்பத்தி செய்யணும்னு சொல்லிட்டாங்க. என்னதான் சமத்துவ பொருளாதாரத்தை வந்து மிக்சட் எக்கனாமி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா, என்ன சோஷியலிசத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம், கமாண்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஓகேங்களா, கட்டளை பண்ணிட்டு இருந்தோம் ஓகேவா. இதுதான் பண்ணணும், இதை தான் நீ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ அதுக்கு இன்னொரு பேர், அதாவது சோஷியலிஸ்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டளை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ் பண்றா, இதுக்கு மேலே நீ தாண்டக்கூடாது, இதுக்கு மேலே நீ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஓகேவா. அடுத்தது கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம்னா ரெண்டு பேரும் இருப்பாங்க சரியா. இதை இன்னும் டீட்டெயில்டாக நடத்திருப்பேன், கம்பேரிசன் பண்ணலாம் நடத்திருப்பேன். இன்னும் புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருங்க ஓகே. அடுத்தது 4 செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி நடத்திருப்பேன். என்னென்ன செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, தனியார் துறைகள், அரசு துறைகள், வீட்டு துறைகள், வெளித்துறைகள் அப்படின்னா வெளியுறவு துறைகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சரியா. இதுக்கு நான் பெட்டர் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருப்பேன் சரிங்களா. என்னென்னது, பிரைவேட்னா யாரு, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் செக்டர்ஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், பிஎஸ்யூ சொல்லுவாங்களே, அது எல்லாமே கவர்மெண்ட் செக்டர்ஸ் தான் வரும். அப்புறம் வீட்டு துறைகள், இதான் நான் கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும், நான் நடத்திருப்பேன் அழகா சரிங்களா. அப்புறம் வந்து வெளியுறவு துறைகள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது எல்லாமே எக்ஸ்டர்னல் செக்டர்ஸ் அப்படின்ட்டு வரும். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, உங்களுடைய நுகர்வை நீங்களே தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா அது என்னது, நீங்கள் ஒரு வீட்டுத்துறை, நீங்கள் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் செக்டர் சரிங்களா. இப்போ நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறோம் ஓகேவா. அப்போ நம்ம எல்லாம் நமக்கான காமன் ஒரு கிச்சன் இருக்கு, கேன்டீன் இருக்கு சரிங்களா. அப்போ நம்ம நுகர்வை ஒரு காமன் கேன்டீன்ல வந்து தராங்க சரிங்களா ஓகேவா. அப்போ நம்ம ஹாஸ்டல் எல்லாமே சேர்ந்து நம்ம எல்லாருமே ஒன் ஹவுஸ் ஹோல்ட் செக்டர். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு. இப்போ நீங்கள் லீவில் வந்து ஊருக்கு போறீங்க, உங்கள் ஃபேமிலியோட தங்குறீங்க, உங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஒன் ஹவுஸ் ஹோல்ட் செக்டர். ஸோ ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்னா இது அண்டர்ஸ்டாண்டிங் சரிங்களா. இப்போ நீங்கள் இங்கே இதில் ஒர்க் பண்ணலாம், இல்லை இதில் ஒர்க் பண்ணலாம், இதில் வேணால் ஒர்க் பண்ணலாம் கரெக்டுங்களா. அப்போது நீங்கள் வந்து பிரித்து தான் பார்க்கணும். பீப்புள் நம்ம மட்டும்தான் அதை கன்சிடர் பண்ணிக்கணும். பீப்புள்ஸ் ஆல்வேஸ் ஹவுஸ் ஹோல்ட் செக்டர், அதாவது எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போ நான் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ரைவேட் செக்டர் எனக்கு கூலி தருது, சேலரி தருது, நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், அதுதான் ரிலேஷன்ஷிப். நான் சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு தான் சம்மந்தம் ஓகேங்களா. அப்போது ப்ரைவேட் செக்டர் நீங்கள் பிரித்து பார்க்கணும் ஓகேங்களா, நம்மள ஹவுஸ் ஹோல்ட் செக்டர் தான் பிரித்து பார்க்கணும் சரிங்களா. இதான் நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. எல்லாமே நான் விரிவாக சொல்ல வரல ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துட்டேன் சரியா. அடுத்து போயிடலாம் ஓகே. ஒரு என்டர்பிரைஸ்ன்னு எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இன்புட் என்னென்ன உங்களுக்குலாம் ஓகேவா. தொழிலதிபர் இருப்பார் ஓகேங்களா, என்னென்ன தேவை ஓகேங்களா, மூலதனம் தேவை, லேபர் தேவை ஓகேங்களா, தொழிலாளிகள் தேவை, அப்புறம் வந்து வேற என்ன சொன்னேன் ஓகேவா, அப்புறம் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஓகேவா. 1 ஓகேவா, 2 3 ஓகேவா, 4. இது எல்லாமே என்னது, ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கான காரணிகள், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓகேவா. இந்த ஃபேக்டர்ஸுக்கு
இன்புட் இது. ஓகே, ஒரு என்டர்பிரைஸ் ஒரு நிறுவனத்துக்கு இதான் இன்புட். அவுட்புட் என்ன? தொழிலதிபருக்கு லாபம் தேவை. ஓகேங்களா? மூலதனத்துக்கு நீங்க வட்டி தரணும். ஓகேங்களா? தொழிலாளருக்கு நீங்க வேஜஸ் தரணும். ஓகேவா? அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு நீங்க ரெண்ட் தரணும். அது என்ன வேணா இருக்கலாம், லேண்டா இருக்கலாம், பில்டிங்கா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சரியா? நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு என்டர்பிரைஸோட ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த நிறுவனம் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஒன்று கூட்ஸ், அப்படி இல்லைன்னா சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கூட்ஸாக இருந்தால் அது என்ன கூட்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இடைநிலை பொருட்களாக இருக்கலாம், இல்லைனா இதெல்லாம் நடத்திருப்பேன். ஓகேங்களா? கடைசி பொருட்களாக இருக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நம்ம போக முடியும். சரியா? எல்லாத்தையும் பார்க்கணும். சரியா? இடைநிலை பொருட்கள் அப்படி இல்லைனா கடைசி பொருட்களாக பிரிப்பாங்க. சரிங்களா? இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படி இல்லைனா ஃபைனல் குட்ஸ். சரிங்களா? இந்த ஃபைனல் குட்ஸ் எப்படி பிரிப்பாங்கன்னா கன்சப்ஷன் குட்ஸ் அப்படி இல்லைனா கேபிட்டல் குட்ஸாக பிரிப்பாங்க. சரிங்களா? இந்த கன்சப்ஷன் குட்ஸை 3ஆக பிரிப்பாங்க. ஓகேவா? நீடித்த பொருட்கள், நிலைக்காத பொருட்கள், அப்புறம் வந்து சேவைகள் சொல்லிட்டு பிரிப்பாங்க. இதுதான் எஜுகேஷனில் இதில் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு சில கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருப்போம். எது குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் குட்ஸ்னா என்ன, இடைநிலை பொருட்கள்னா என்ன? இடைநிலை பொருட்கள்னா டைரெக்டாக அந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? அது வந்து இன்னொரு ஃபார்மாக மாறணும். இன்னொரு ஃபார்மாக மாறினா, அதாவது இன்னொரு தோற்றத்துக்கு மாறினா மட்டும்தான் அந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டீல் சொல்லியிருப்பேனா, இந்த ஸ்டீலை வந்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்டீலை வந்து ஒரு பீரோவோ இல்லை ஒரு ஃபர்னிச்சரோ ஏதாச்சும் ஒன்று, ஓகேங்களா, அந்த ஸ்டீலில் மேக் பண்ண ஏதாச்சும் ஒரு விஷயமா மாறினா மட்டும்தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டர்மீடியட் குட்ஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்தது கேபிட்டல் குட்ஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். நான் இதுதான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு இந்த பொருள் வந்து இன்னொரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு ஏதாச்சும் ஒன்று தேவைக்காக ஏதாச்சும் நம்ம தேவைப்படுது. ஓகேங்களா? அந்த தேவைக்காக இந்த பொருளை நம்ம அந்த ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மூலதன பொருள் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு விவசாயி வந்து விவசாயத்துக்கு உற்பத்தி செய்கிற வீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. வீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிலத்தில் வந்து டிராக்டர் வச்சு உழவு பண்ணுறாரு. சரிங்களா? அந்த டிராக்டர் வந்து அந்த வீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ அந்த டிராக்டர் வந்து என்ன குட்ஸு? கேபிட்டல் குட்ஸ் நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ கார் வந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்குறீங்க. காரை நீங்கள் வீட்டுக்கு வாங்குறீங்கன்னா அது உங்கள் பர்பஸ்க்காக வாங்கிருக்கீங்க. அது வந்து கன்சப்ஷன் குட்ஸ், நுகர்வு பொருட்கள். அதே கார் வந்து ஒரு ஓலாவோ ஒரு ஊபரோ வாங்குறாங்க அப்படின்னா அந்த காரை வச்சு அவன் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த கார், அந்த சேம் கார் என்னவே ஆக்ட் ஆகுது? மூலதன பொருளாக ஆக்ட் ஆகுது. சரிங்களா? புரியுதுங்களா? இதாங்க கிளாசிஃபிகேஷன். இன்டர்மீடியட் குட்ஸ், ஃபைனல் குட்ஸ், கன்சப்ஷன் குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ். சரியா? ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரே ஒரு கொஸ்டின் இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி வேற மாதிரி கேட்கறதுக்காகவும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கேபிட்டல் குட்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணுங்க. இதெல்லாம் கேபிட்டல் குட்ஸ்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் நல்லா இதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ இது பார்த்தோம். அப்புறம் வேற என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, வர்த்தக சுழற்சி, சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் எக்கனாமி. ஒரு வர்த்தகம் வந்து சுழற்சி முறையில் எப்படி வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்டாக்னா என்ன, ஃப்ளோனா என்ன, இருப்புனா என்ன, ஓகே, ஓட்டம்னா என்ன அப்படின்ட்டுலாம் பார்த்தோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் போய் பாருங்க. சரியா? இதான் ஃபர்ஸ்ட் வீடியோட ஓவர்வியூ. ஓகேவா? அடுத்து இம்பார்ட்டன்ட் எது பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோ போயிட்டோம். ஓகேவா? நேஷனல் இன்கம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர். சரியா? என்னென்ன பார்த்தோம்? ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி, பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம். சரியா? தனிநபர் வருமானம் வரும். ஓகே, கரெக்ட். ஓகேவா? மொத்த உள்நாட்டு உற்பத்தினா ஜிடிபி. ஓகேவா? நிகர உள்நாட்டு உற்பத்தினா என்டிபி. ஓகேவா? மொத்த தேசிய உற்பத்தினா ஜிஎன்பி. நிகர தேசிய தயாரிப்பு உற்பத்தி அப்படி வேணா சொல்லலாம். சரிங்களா? என்என்பி. சரிங்களா? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நல்லாவே கரெக்டாகவே எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். சரிங்களா? ஜிடிபினா என்ன? ஓகேவா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி. நம்ம இந்தியாவிலே என்னெல்லாம் உற்பத்தி செய்கிறாங்க, யார் உற்பத்தி செஞ்சாலும் சரி, அது இந்தியாவில் உற்பத்தி செஞ்சாங்கன்னா அது எதில் கவுண்ட் ஆகும்? ஜிடிபியில் கவுண்ட் ஆகும். சரிங்களா? கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து சரி, ஓகே, ஜிடிபி ஓகே, நான் ஜிடிபி சொல்லிட்டு ஜிஎன்பி சொல்லிடுறேன். சரியா? இப்போ ஜிஎன்பி பாருங்கள். ஜிஎன்பினா மொத்த தேசிய உற்பத்தி. தேசிய உற்பத்தினா நேஷ்னல் என்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? ஒரு நாட்டின் சாதாரண குடியிருப்பாளர்களால், ஓகேங்களா, உற்பத்தி செய்யப்பட்டது தான் என்னது? ஜிஎன்பி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்தியா எடுத்துக்கோங்க. ஓகேவா? யூஎஸ்ஏ எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏ என்ற பர்சன், பி என்ற பர்சன், சி என்ற பர்சன். ஏ வந்து இந்தியன். சரிங்களா? பி வந்து ஃபாரினர். ஓகேவா? சி வந்து இந்தியன். சரிங்களா? இப்போ ஜிடிபியில் யார் யார் வருவானா? ஏ பிளஸ் பி வரும். கரெக்டா? ஜிடிபியில் வந்து ஃபாரினராக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி, இந்தியனாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் வருவாங்க. ஜிஎன்பி அப்படின்னா ஓகேவா, ஏ பிளஸ் பி. ஓகேவா? பிளஸ் ஓகேவா, பி மைனஸ் சி. ஓகே, இதோடைய டிஃபரன்ஸ், அதாவது டிஃபரன்ஸ் சொல்லணும். பார்த்தீங்கன்னா சிம்பிள் அப்படி போடணும். ஓகேவா? அதுதான் ஜிஎன்பி. ஓகேவா? அதாவது இது என்ன பேர் பார்த்தீங்கன்னா
சொன்ன பார்த்தீங்களா, வெளிநாட்டில் இருந்து வரும் ஜிடிபி ப்ளஸ் ஜிடிபினா என்னது, இந்த ஜிடிபியை ப்ளஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா, ப்ளஸ் பி மைனஸ் சி. ஓகே புரியுதுங்களா? அதாவது வெளிநாட்டிலிருந்து வரும் இதுக்கு பேர் ஓகேவா, வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். ஓகேவா, இதுதாங்க கான்செப்ட். ஓகேவா, ஜிஎன்பினா ஜிடிபி பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ரோட். ஓகேங்களா, என்ன பண்ணா இந்த பிஏ கழிச்சிடுவாங்க. சரிங்களா, இந்த பிஏ வந்து கழிச்சிடணும். சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பி வந்து 100 இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், சி வந்து 200 இருக்கிறாருன்னா 200 மைனஸ் நடத்திருப்பேன், அந்த வீடியோவில் நடத்திருப்பேன். 200 மைனஸ் 100 ஓகே, 100ன்றது என்எஃப்ஐஏ நெட் ஃபேக்டர் தெரியுதுல ஓகேவா, நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ரோட் ஓகேவா, வெளிநாட்டில் இருந்து வரும் நிகர காரணி வருமானம். சரிங்களா, அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து டக்குன்னு புரிஞ்சிடும். சரிங்களா, ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். என்ன சார் புரியாதுமே சொல்கிறேன், இல்லை அப்படி இல்லை, மேலோட்டமாக சொல்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ரிவிஷன் கிளாஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது வந்து டெப்ரிஷியேஷன், தேய்மானம். தேய்மானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க, அந்த பொருளோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும், வருஷம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பொருள் வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, வேர் அண்ட் டியர் நடக்கும். சரிங்களா, வேர் அண்ட் டியர் நடக்கும் ஓகேவா, அதன் மதிப்பு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் வேர் அண்ட் டியர் ஆகிறதுனால. அப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நெட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிராஸ் மைனஸ் டெப்ரிஷியேஷன், அதாவது டெப்ரிஷியேஷன் மைனஸ் பண்ணணும். இப்போ பார்த்தது எல்லாமே கிராஸ். அப்போ என்ன பண்ண வருஷம் வந்து நெட்டு கண்டுபிடிக்கணும், நிகர கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். சரி, நிகர கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த கிராஸ்ல இருந்து அந்த மொத்தத்தில், கிராஸ்னா மொத்தம், அந்த மொத்தத்துல இருந்து தேய்மானத்தை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ நல்லா ஞாபகம், இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட்டு அப்படின்னா கிராஸ் மைனஸ் டெப், அதாவது என்ஜி, அந்த ஷார்ட் ஃபார்ம் நான் வச்சுக்கோங்க, என்ஜிடி ஓகேவா. அப்போ ஜினா என் பிளஸ் டி, இந்த ஃபார்முலாலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ கிராஸ் தேவைன்னா என்ன பண்ணணும், நெட் பிளஸ் டெப்ரிஷியேஷன் ஓகேங்களா, நெட்டு தேவைன்னா கிராஸ் மைனஸ் டெப்ரிஷியேஷன் ஓகே, நிகர தேவைன்னா மொத்தம் மைனஸ் தேய்மானம். ஸோ அதனால இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ ஜிடிபி பார்த்தாச்சு, ஜிஎன்பி பார்த்தாச்சு ஓகேங்களா. அப்போ ஜிடிபிக்கு அப்புறம் என்டிபி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, என்டிபி கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஜிடிபி மைனஸ் டெப்ரிஷியேஷன், நிகர உள்நாட்டு உற்பத்தி என்ன பண்ணணும், ஜிடிபிலேருந்து அந்த தேய்மானத்தை மைனஸ் பண்ணிடணும். நெட் இஸ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் டி. ஓகேவா, அதே போல் என்என்பினா என்ன, என்என்பினா ஜிஎன்பி மைனஸ் டெப் ஓகேவா, ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம் ஓகேவா. கிராஸ்ல இருந்து டெப்பை மைனஸ் பண்ணா நெட்டு கிடைக்கும். அப்போ நெட்டுனா என்ன விஷயம்னா, நிகரனா ஏதோ ஒரு விஷயத்த மைனஸ் பண்ணி வருதுன்னு அர்த்தம். சரியா, ஓகேவா. இந்த என்என்பி தான் நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான தேசிய வருமானம் ஓகேங்களா. ஏன்னா நேஷனல் ப்ரொடியூஸ் பண்றது, இந்தியர்கள் ப்ரொடியூஸ் பண்றது, ப்ரெசென்ட்டா நெட்டு கண்டுபிடிக்குது, ப்ரெசென்ட்டா என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்குது. அப்போ இதுதான் என்னது, ரியல் நேஷனல் இன்கம். இதுவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஓகேவா. அடுத்தது என்ன பார்த்தோம், ஃபேக்டர் காஸ்ட் என்ன, மார்க்கெட் பிரைஸ்னா என்ன. சரியா, ஃபேக்டர் காஸ்ட்னா என்னது, அதாவது உற்பத்தி காரணிகளிலிருந்து வரக்கூடிய வருமானம், அதாவது உற்பத்தி செய்யறாங்க பார்த்தியா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு நிர்ணயிக்கக்கூடிய காஸ்ட் தான் ஃபேக்டர் காஸ்ட். சரிங்களா, இப்போ அதை வந்து நீங்க மார்க்கெட்ல விற்கும்போது டைரக்டா நீங்க விற்க முடியாது. என்ன பண்ணுவாங்க, அரசு வந்து என்ன பண்ணும், டாக்ஸ் விதிக்கும். அது என்ன டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கும், மானியம் கொடுக்கும். மானியம் எப்படி கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு கொடுக்கறதுனால கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய காசு கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் கட்ட வேண்டியது ஓகேங்களா, சப்சிடி வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டியது. அப்போ மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை இதுல இருந்து மைனஸ் பண்ணிப்பாங்க. அப்போனா மார்க்கெட் பிரைஸ் என்பது ஃபேக்டர் காஸ்ட், அதாவது ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் வரி மைனஸ் மானியம். சரிங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நிகர மறைமுக வரி, நெட் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, போட்டிருக்கா ஓகேங்களா. இதுக்கு பேர் வந்து நெட் இன்டைரக்ட் டாக்ஸ், அதாவது நிகர மறைமுக வரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேவா, நிகர மறைமுக வரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, நெட் இன்டைரக்ட் டாக்ஸ் ஓகேவா. அப்போ வந்து என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட், இப்போ ஃபேக்டர் காஸ்ட் கண்டுபிடிக்க அப்படின்னா என்என்பி அட் மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் பிளஸ் சப்சிடி. அது எப்படின்னா மாற்றி போட்டிருக்காங்க. சரிங்களா, புரியும் உங்களுக்கு, மேக்ஸ் தான் ஓகேங்களா. ஃபேக்டர் காஸ்ட் இங்கே வருதுன்னா என்ன பண்ணுது, இது இந்த பக்கம் போகுது. அப்போ எம்பி மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டாக்ஸ், இது மைனஸ் ஆச்சு என்ன இருக்கும், இது மல்டிபிள் ஆகிறப்போ மைனஸ் வரும், இது ப்ளஸ் வரும். மேக்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ மாற்றி போட கற்று வச்சுக்கோங்க. சரியா, இதான் கான்செப்ட் ஓகேவா. இப்போ நான் வந்து ஒரு டயக்ராம் போடுறேன். சரிங்களா, வெயிட் பண்ணுங்க, அந்த டயக்ராம் உங்களுக்கு ஃபுல்லாக புரிய வச்சுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம், ஜிடிபியை கால்குலேட் பண்ணுற மெத்தடு. என்னென்ன மெத்தடு பார்த்தோம், ஓகே, மதிப்பு கூட்டல் முறை, வருமான முறை, செலவின முறை சொல்லிட்டு 3 மெத்தட் பார்த்துருப்போம். அந்த 3 மெத்தட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த 3 மெத்தட்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, அதை நான் சொல்ல மறந்துட்டேன், ஜிடிபியில் பண்ணக்கூடியது. சரிங்களா, இப்போது நான் ஒரு டயக்ராம் போட போகிறேன். கன்ஃபியூஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டயக்ராம் போடுவேன். அந்த டயக்ராம் நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள்,
இந்த ஜிடிபி என்னன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, காரணி விலைனா என்ன, வருமான விலைனா என்ன, ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டு ஓகேவா, நல்லா டயக்ராம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஜிடிபி ஓகேவா, ஜிடிபியும் என்எஃப்ஐஏவும் பார்த்துக்கோங்க. ஜிடிபியும் என்என்பியும் என்எஃப்ஐ என்னது, நிகர வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்னது, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண என்னது, ஜிஎன்பியா? அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ். என்ன பண்ண போகிறேன், ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ். சரிங்களா? இப்போ கிராஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் நெட்டுனா என்ன, நெட்டுனா கிராஸ் மைனஸ் டெப்ரிசியேஷன். புரியுதா? ஓகேவா? அதாவது நிகரனா என்னது, கிராஸ்லேருந்து டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணணும். அப்போது இப்போ இதில் எதில் இருக்குது, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம ஜிடிபி ஜிஎன்பி அதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை நான் வந்து ஒரு சிம்பிளிஃபைடாக ஒரு டயக்ராமில் நான் போட்டு காட்டுறேன். சரிங்களா? அந்த டயக்ராமை நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த டயக்ராம் நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள், அது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? அந்த டயக்ராம் நான் போடுறப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ரோட், வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். சரியா? அப்புறம் வந்து ஜிடிபி. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறது என்னது, நம்ம பார்த்துருப்போம்ல, ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போமா, ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி ப்ளஸ் என்எஃப்ஐஏ. அதாவது நான் இந்த ஃபார்முலாவை டயக்ராமேட்டிக்காக நான் போட்டு காட்டுறேன். சரியா? இப்போ ஜிடிபி ப்ளஸ் என்எஃப்ஐஏ தான் என்னது, ஜிஎன்பி. அப்போ இதெல்லாம் இப்படி போட போகிறேன். ஓகே, இப்போது இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறது தான் என்னது, ஓகேவா, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறது தான் ஜிஎன்பி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நிகர கண்டுபிடிக்க போகிறேன். நெட்டுனா என்ன, கிராஸ் மைனஸ் டெப்பு. அப்போ கிராஸ்னா என்ன, நெட்டு ப்ளஸ் டெப்ரிசியேஷன், அதாவது நிகர தேய்மானம். அதான் அந்த ஃபார்முலா தான் போடுறேன். அப்போ இங்கே கிராஸ் இருக்குது. அப்போ கிராஸ்னா என் ப்ளஸ் டி. அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், டெப்ரிசியேஷனும் பாருங்க, டெப்ரிசியேஷனும் என்என்பியும் ப்ளஸ் பண்ணுறது தான் என்னது, ஜிஎன்பி. கிளியரா? ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறது தான் ஜிஎன்பி. ஓகேங்களா? இப்போ என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட் ப்ரைஸ்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் புரியும், ஈஸி தான். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன, ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் டேக்ஸு மைனஸ் சப்சிடி. பார்த்தோமா, சந்தை விலை, காரணி விலை, ஓகேங்களா, ப்ளஸ் மறைமுக வரி மைனஸ் மானியம், இதான் பார்த்தோம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு, மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்கு. அப்போ இது என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இதுதான் என்னது, இன்டைரக்ட் டேக்ஸு மைனஸ் சப்சிடி ப்ளஸ் என்னது, ஃபேக்டர் காஸ்ட், என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். சரியா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், போட்டு பாருங்க, புரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ இது என்னது, ஜிடிபி. ஜிடிபியும் டெப்ரிசியேஷனும் ஓகேவா, என்டிபியும் சேர்ந்துச்சுன்னா அது என்னது, சாரி என்டிபி அப்படி செஞ்சிச்சுன்னா அது என்னது பார்த்தீங்கன்னா, ஒரே பேஜில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்காக தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். சரியா? என்டிபி ஓகேவா, என்டிபி ப்ளஸ் டெப்ரிசியேஷன் தான் என்னது, ஜிடிபி. ஓகேவா? இப்போ என்டிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ், சாரி இது வந்து என்என்பி. ஓகே, கரெக்ட் தான், என்டிபி. எப்போ என்டிபி அட் ஓகேவா, என்டிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ்னா அப்போ இதுக்கு என்ன பண்ணும், ஃபேக்டர் காஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இன்டைரக்ட் டேக்ஸு மைனஸ் சப்சிடி. ஓகேவா? என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட். கிளியரா? புரியுதுங்களா? ஜிடிபி ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்டிபி ப்ளஸ் டெப்ரிசியேஷன் தான் ஜிடிபி. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ப்ரைஸிங் இருக்குது, ஃபேக்டர் காஸ்ட்டும் இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்னது, என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்டும் ஐடி, அதாவது இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடி பண்ணிங்கன்னா இது வரும். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், பட்டு நான் வந்து இத்தனை ஸ்லைடை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லா கான்செப்டையும் நான் வந்து ஒரே டயக்ராமில் போட்டிருக்கேன். சரிங்களா? புரியல விட்டுருங்க. சரிங்களா? உங்களுக்கு ஈஸியாக்குறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு வாட்டி போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? ஓகே, அடுத்தது போயிடலாம். ஓகேங்களா? நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணுறது யாருங்க, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஎஸ்ஓ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது பார்த்து வச்சுக்கோங்க. அது எந்த அமைப்பு கீழே வருது அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஃபேக்ட், கேட்ட கொஸ்டின்ஸு, அதெல்லாம் இன்னொரு வாட்டி போய் பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறமா தலா வருமானம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்என்பி. ஓகேங்களா? நேஷனல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். நேஷனல் இன்கம் என்ன சொன்னேன், என்என்பி. ஓகேவா? என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் டிவைடட் பை பாப்புலேஷன். ஓகேவா?
இப்படிதான் பெர் கேபிட்டா இன்கம் கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? இது தலா வருமானம். சரிங்களா? தனிநபர் வருமானம் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு இன்கம் வருது. அந்த இன்கம் வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் பே பண்றதுக்கு முன்னமே ஓகேங்களா, அதை எதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ இன்டைரக்ட் டாக்ஸ் நீங்க பே பண்ணிடுறீங்க. இப்போ இன்டைரக்ட் டாக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு இன்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னது, தனிநபர் வருமானம். இது தலா வருமானம். தலைக்கு எவ்வளவு வருமானம், அதான் தலா வருமானம். தலா வருமானம் அப்படின்னா நேஷனல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். சரிங்களா? அப்புறம் வேற எதை பத்தி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ரியல் ஜிடிபின்னா என்ன, நாமினல் ஜிடிபி பேரளவு ஜிடிபி அப்படின்னா என்ன, பணமதிப்பு ஜிடிபி, உண்மையான ஜிடிபி, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட் தான் நான் நடத்திருப்பேன், அதை போய் பார்த்துக்கோங்க. சரியா? அப்புறம் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷனல் இன்கம். இது எல்லாத்தையும் நல்லா மனப்பாடம் அடிச்சு வச்சிருங்க. சரி, இது வந்து கேட்பாங்க, அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டுருவாங்க. சரியா? மாற்று செலுத்துகள், ஓகே, இதனால பிரச்சனை வருது. சப்சிடி கொடுக்குறாங்களா, அது கரெக்டாக கேல்குலேட் பண்ணுறாங்களான்னு தெரியல. சரியா? அடுத்தது வந்து தேய்மானங்களை கரெக்டாக மதிப்பிடுறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. சரியா? அடுத்தது வந்து பணம் செலுத்தப்படாத சேவைகள், அதாங்க ஹவுஸ் ஒய்ஃப் செய்கிறாங்க பற்றி அன்பெய்டு சர்வீஸ், அது ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து சட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், ஓகே, சட்டவிரோதமான நடவடிக்கைகள் நடக்கக்கூடியது வந்து என்னது, ஜிடிபியில் கவுண்ட் ஆகிறது இல்லை. ஓகே. அதுக்கடுத்தது வந்து சொந்த நுகர்வுக்கான உற்பத்தி மற்றும் விலை மாற்றங்கள். அதாவது ஒரு ஃபார்மர் வந்து தன் நுகர்வுக்கு வந்து சில கன்சப்ஷன் வச்சு சில உற்பத்தியை வச்சுக்கிறாரு பார்த்தீங்களா, அது வந்து ஜிடிபியில் ஆட் ஆகுறது இல்லை. அப்புறம் ப்ரைஸ் சேஞ்சஸ்னால கரெக்டாக கேல்குலேட் பண்ண முடியல. அதான் வந்து நாலாவதோடைய டிஃபிகல்ட்டிஸ். அப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ்னா ஒரு பொருள் நீங்கள் ஒரு லேண்டை நீங்கள் வாங்குறீங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ கெயின் ஆகுது, அந்த கெயின் ஆகுறதுக்கான டேக்ஸ் கரெக்டாக கட்டுறாங்களா, அது வந்து கரெக்டாக ஜிடிபியில் ஆட் ஆகுதான்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. சரியா? அதுக்கடுத்தது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம், புள்ளி விவர சிக்கல்கள் நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய ஒரு விஷயத்தை வந்து கேல்குலேட் பண்ணுறது நிறைய புள்ளி விவர சிக்கல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் டிஃபிகல்ட்டிஸ் இந்த நேஷனல் இன்கம். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன பார்த்தோம் நேஷனல் இன்கமில்? அந்த 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 4 இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஜிடிபி, ஜிஎன்பி, அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணலைங்க. ஓகேங்களா? ஈஸி ஆகிறதுக்காக நான் போட்டேன். சரியா? அதுக்கடுத்தது என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் வீடியோ வந்துட்டோம், மணி அண்ட் பேங்கிங். ஓகேங்களா? பணம் மற்றும் வங்கியை பற்றி பார்த்தோம். தேர்ட் வீடியோவில் அதாவது மணியை பற்றின வரலாறை பற்றி சொல்லியிருப்பேன். மணி அதாவது பார்ட்டர் சிஸ்டம், பண்டை மாற்று முறையிலேருந்து மணி எப்படி மாறணும், ஒரு சில ஸ்டோரிலாம் நான் சொல்லியிருப்பேன். சரியா? அந்த ஸ்டோரிலாம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருப்பேன். சரியா? எப்படி வந்து மணி ஷிஃப்ட் ஆனோம், இப்போ என்ன ப்ரெசென்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு மணியை பற்றின வரலாறு அப்படின்ட்டு நடத்திட்டு இருப்பேன். சரிங்களா? அப்புறம் வந்து மணியோடைய ஃபங்க்ஷன்ஸ், அதோட செயல்பாடுகள் என்னென்ன, பிரைமரி ஃபங்க்ஷன், முதல்நிலை ஃபங்க்ஷன், இரண்டாம் நிலை ஃபங்க்ஷன், இரண்டாம் நிலை செயல்பாடுகள் சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேங்கிங்கை பற்றி பார்த்தோம். பேங்க் எப்படி வந்துச்சு, ஓகேங்களா? பேங்கிங்கோடைய வரலாறு, பேங்க் ஆஃப் இந்துஸ்தான், ஓகே, அப்புறம் இம்பீரியல் பேங்க், எஸ்பிஐ எப்படி வந்தது, சரிங்களா? இத்தனை பேங்க் எப்படி மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன ஒரு வரலாறு, ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி நான் நடத்திருப்பேன். சரிங்களா? அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம எதை பற்றி பார்த்தோம், எதை முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பேங்க், அதாவது மைய வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி தான் பார்க்கணும். சரிங்களா? அது எப்போ வந்தது, ஓகேவா? எப்போ வந்து 1934 சட்ட விதிப்படி 35ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி அமைக்கப்பட்டது. சரிங்களா? அப்புறம் 1947 வந்து எப்போ என்ன பண்ணாங்க, தேசிய மையமாக்கப்பட்டது. 1937 எங்கே திருப்புறாங்க பாருங்க, கல்கத்தாவிலேருந்து மும்பைக்கு மாற்றுறாங்க. இந்த இயரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 49 என்ன ஆச்சு, 34 என்ன ஆச்சு, 37 என்ன ஆச்சு, 49 என்ன ஆச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஸ்ப்ரோன் ஸ்மித், ஓகேவா, ஆர்பிஐயின் முதல் ஆளுநர் ஆவார். சரிங்களா? அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னராக இருக்காரு. அப்புறம் நிர்வாகத்தை பற்றி பார்த்துக்கோங்க, முக்கியமாக பணிகள், செயல்பாடுகள். சரிங்களா? இதை பற்றி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது இருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நான் கரெக்டாக எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நடத்திருப்பேன். சரியா? என்ன பண்ணுறாங்க, காகித பணம் வெளியிடுதல். ஓகேங்களா? காயின்ஸு 1 ரூபி நோட் யார் வெளியிடுறா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வெளியிடுவாங்க. மற்றதெல்லாம் யார் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ வேற என்ன பண்ணுறாங்க பாருங்க, அரசின் வங்கியாக ஓகே செயல்படுது. ஓகேங்களா? பேங்கர்ஸ் டு தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேங்கர்ஸ் டு கவர்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ரெகுலேட்டர் ஆஃப் தி இந்தியன் பேங்கிங் சிஸ்டம், அதாவது இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துறது. ஓகேங்களா? அப்புறம் அந்நிய செலவணி பாதுகாவல், இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, கஸ்டடியன் ஆஃப் தி ஃபாரஸ்ட், ஓகேங்களா, ஃபாரெக்ஸ், ஓகேவா, இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ். அப்புறம் கண்ட்ரோலர் ஆஃப் தி கிரெடிட், ஓகேவா, இதெல்லாம் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இது சம் ஆஃப் த ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்புறம் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நான் சொல்லியிருப்பேன், அதை நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். சரியா? மேம்பாட்டு பணி அப்படின்னு சொல்லுவாங்க. மேம்பாட்டு பணி அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி சிறந்த வங்கி அமைப்பினை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதன் மூலம் சிறந்த உற்பத்தி திறன் கொண்ட துறைகளுக்கு கடன்களை வழங்கப்படுவதை உறுதி செய்கின்றது. சரியா?
அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 சொல்லியிருப்பேன். ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங், கிசான் கிரெடிட் கார்டு, லெட் பேங்க் ஸ்கீம். அதாவது முன்னுரிமை துறை கடன், கிசான் கடன் அட்டை, முன்னணி வங்கி திட்டங்கள். இது எல்லாமே டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது முன்னுரிமை துறை கடன் அப்படின்னா அக்ரிகல்ச்சரு, வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு, உமன்ஸுக்கு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி, அவங்க தான் முன்னுரிமை கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான் லோனை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுதான் வந்து ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். இது எது கீழே வருது? ஆர்பிஐயோட டெவலப்மெண்ட் மேம்பாட்டு பணி கீழே இதெல்லாம் வருது. சரிங்களா? ஓகேவா? அடுத்தது வந்து கிசான் கிரெடிட் கார்டு, கிசான் கடன் அட்டை. ஓகேவா? ஃபார்மர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இல்லிட்ரஸி அதிகமாக இருக்கும். அவங்ககிட்ட போய் இந்த ஃபார்மை ஃபில் பண்ண அந்த ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த கார்டு, கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த கார்டு கொடுத்தா அவங்கள பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஓகேங்களா? அந்த கார்டு வந்து அவங்க அப்ளை பண்ண வச்சுட்டு அந்த கார்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அந்த லோன் அசஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி கிசான் கிரெடிட் கார்டை பற்றிலாம். ஓகேவா? அடுத்து வந்து லெட் பேங்க் ஸ்கீம். ஓகே, லெட் பேங்க் ஸ்கீம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஏதாச்சும் ஒரு பிளேஸ், ஒரு பிளாக்கோ ஒரு டிஸ்ட்ரிக்டோ எடுத்துப்பாங்க. அந்த பிளாக்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா பேங்க்ஸையும் லீட் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க், அதுதான் லீட் பேங்க் ஸ்கீம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? அது வந்து மேம்பாட்டு திட்டத்துக்கு கீழே வரும். சரியா? இதை நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மணி அண்ட் பேங்கில் போய் பாருங்க. ஓகேவா? இந்த 3 பற்றி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்பிஐ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. புக் சோர்ஸ் வந்து 12th எக்கனாமி புக்கில் நல்லா கொடுத்துருப்பாங்க. அப்புறம் என்னோட நோட்ஸில் நான் அதுதான் அப்படியே இருக்கும். சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? புக் சோர்ஸ் அதாவது நம்ம ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் நடத்துகிறோங்க. சரியா? வெளியே இருந்தெல்லாம் ஒரு சில இது தான் நான் கொண்டு வந்திருப்பேன். அதுவும் எதுக்காகனா உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் கொண்டு வந்திருப்பேன். புக் சோர்ஸுக்கும் இதுக்கும் வேறு வேறு இருக்குதுன்னு பார்த்து பயந்துட போகிறீங்க. சரி, என்னடா புக்கில் வேறு இருக்குது அப்படின்ட்டு அப்படிலாம் பயப்படாதீங்க. இது நீங்கள் பார்த்துட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் எல்லாமே வச்சிருக்கேன். சரியா? ஸோ சம்டைம்ஸ் வெளியே இருந்து போயிடுச்சுன்னா நான் வெளியே இருந்து நடத்துகிறேன்னு நினைக்க வேண்டாம். புக்கில் இருந்து தான் மேக்ஸிமம் அந்த என்ன சொல்கிறது, அது சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸை நான் கொடுக்குறேன். ஓகேவா? இதான் ஸ்கூல் புக்கில் இருக்காது. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. கிசான் கிரெடிட் கார்டு வந்து என்ன சொல்கிறது, ஆர்பிஐ ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்காது, பட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் மேக்ஸிமம் இருக்காது. சரியா? அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இந்திய நிதி அமைப்பு, இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்படி பிரிக்கிறாங்க? வங்கிகள், வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம வங்கி எப்படி பிரிச்சுக்கோம் பார்த்தீங்கன்னா வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள். ஓகேவா? வணிக வங்கிகள் எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பட்டியலிடப்பட்ட வங்கி, பட்டியலிடாத வங்கின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அதாவது கமர்ஷியல் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க். கமர்ஷியல் பேங்க் என்ன பிரிக்கிறாங்க? ஷெட்யூல்டு பேங்க், நான் ஷெட்யூல்டு பேங்க். ஓகேவா? கூட்டுறவு வங்கி அப்படின்னா அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க், ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சருக்கு, நெசவு தொழிலாளர்களுக்கு, சில கம்யூனிட்டிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, அவங்கள வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிறதுக்காக என்ன பேங்க் கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி, அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் பேங்க், வீவர்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து இதுக்கு கீழே வந்துடும். சரியா? இது உங்க மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் தி பீப்புளுக்கு மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்கள ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட பேங்க் தான் இது. எல்லாருக்கும்லாம் லோன் கொடுக்க மாட்டாங்க. சரியா? கமர்ஷியல் பேங்க் என்ன மெயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான், அவங்களோட எய்மே வந்து லாபம் தான். அதான் வணிக வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பட்டியலிடப்பட்ட வங்கி, பட்டியலிடாத வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பட்டியலிடப்பட்ட வங்கிக்கும் பட்டியலிடாத வங்கிக்கும் என்னன்னா அவங்க பேங்கிங் ஆப்ரேஷன், அவங்க வங்கி செயல்முறைகள் தான் மாறும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த அந்நிய செலாவணிலாம் இவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஆனால் இவங்க அதை பற்றின சம்மந்தம், அதுக்கும் இவங்களும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? அதுதான் ஒரு சில வித்தியாசங்கள். சரியா? இப்போ இவங்க வந்து இருப்பு தொகையெல்லாம் வச்சுக்கணும். அது எது கீழே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஆக்ட் 1935, அதாவது அந்த ஆர்பிஐ ஆக்ட் கீழே இருப்பு தொகை வச்சுக்கணும். சரிங்களா? ரிசர்வ் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரியா? இவங்க வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே வச்சுக்கணும். வங்கி ஒழுங்குபடுத்துதல் சட்டம் 1949 கீழே இவங்க வந்து இருப்பு தொகைகளை வச்சுக்கணும். ரிசர்வ் ரெக்குயர்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் நடத்திருப்பேன் டீட்டெயில்டாக, அதை நல்லா போய் பாருங்க. சரியா? ஸோ வந்து 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா? இதான் உங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ். சரியா? என்னென்ன பேங்க்ஸ் வரும் இதில்? பொதுத்துறை வங்கி, பப்ளிக் செக்டார் பேங்க்கு, பிரைவேட் செக்டார் பேங்க்கு, ஃபாரின் பேங்க்கு. ஓகேவா? பேமெண்ட் பேங்க்கு, அதெல்லாம் நடத்திருப்பேன். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, அதெல்லாம் இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா சிறு நிதி வங்கி, அதெல்லாம் இதில் வரும் பார்த்தீங்கன்னா இதில் வரும். சரிங்களா? நான் எழுதி காட்டுறேன் இன்னொரு வாட்டி பாருங்க. ஓகேவா? பப்ளிக் செக்டார் பேங்க்னா பொதுத்துறை வங்கி. அதாவது ஷேர் வந்து 51% இருந்துச்சு, அதாவது 50%க்கு மேலே 51% இருந்துச்சு அப்படின்னா அது எது பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க். ஓகேவா? அதே பிரைவேட் செக்டார் பேங்க்ல வந்து பிரைவேட்ஸோட ஷேர் வந்து 51%க்கு மேலே இருக்கும். சரிங்களா? அது பிரைவேட் செக்டார் பேங்க் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? இதான் பப்ளிக் செக்டார் பேங்க், பிரைவேட் செக்டார் பேங்க். அப்புறம் வந்து பேமெண்ட் பேங்க்கு, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பேமெண்ட் பேங்க்கு, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஓகேவா? பேமெண்ட் பேங்க்கு சிறுநிதி வங்கி அப்படின்ட்டு சொல்லுவாங்க தமிழில். ஓகே, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தமிழில் வந்து சிறுநிதி வங்கி.
இது ஏன் நான் சொல்கிறேன்னா இது எது கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வரக்கூடிய பேங்க்ஸ். இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின் இதை பற்றி. என்ன கேட்டாங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் பேங்க்குக்கும் சிறுநிதி வங்கிக்கும் என்ன வித்தியாசம், என்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா, இது பேர்லேயே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லோன் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் யாருக்கு லோன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாதப்பட்டவங்களுக்கு. சரிங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மெலிந்த பிரிவினர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ரூரல் ஏரியாவில் அந்த பேங்க்கே அந்த இடத்துல இருக்காது. சரிங்களா, அந்த இடத்துல இந்த பேங்க் தான் இருக்கும். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு இருக்கும். மேக்ஸிமம் அவங்க எய்ம் என்னன்னா பணமே அவங்க பேங்க்கே இல்லாத பேங்க்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு அவங்க பண வசதி அதாவது பேங்க் மூலிமா லோனே பெறாதவங்களுக்கு இந்த பேங்க் மூலிமா அவங்களுக்கு லோன் கிடைக்கும். ஓகேவா, அதாவது முடியாதவங்களுக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு பீப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஆனால் பேமெண்ட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் லோனே கொடுக்க மாட்டாங்க. லோன் கொடுக்கறது அவங்களுடைய எய்ம் கிடையாது. என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டெபாசிட்டை மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா, இதான் பேமெண்ட் பேங்க்குடைய வேலை. இவங்க வந்து டெபாசிட்டும் எடுத்துப்பாங்க, லோனும் கொடுப்பாங்க. ஆனால் மெயின் எய்ம் வந்து லோன் கொடுக்கறது. ஓகேவா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டெபாசிட் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. ஆனால் நெட் பேங்கிங்கு கூகுள் பே இது எல்லாமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க பேமெண்ட் பேங்க். சரியா, அதுதான் இவங்களுக்கும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கும் வித்தியாசம். சரியா, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு டெப்த்தாக போய் பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து லோன் கொடுப்பாங்க, இவங்க லோன் கொடுக்க மாட்டாங்க. அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் போதும். ஓகேவா, அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? இதை ஓகே, வங்கிகளில் இப்படி பிரிச்சிட்டோம். ஓகேவா, கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் கேட்குறாங்க. ஓகேவா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது என்னென்ன பார்ப்போம், என்னென்ன பார்த்தோம் இதில்? நபார்டு, நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் பேங்க், அப்புறம் நபார்ட் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். தமிழில் நான் நடத்திருப்பேன் பார்த்துக்கோங்க. நபார்டு, தேசிய நேஷ்னல் ஹவுசிங் பேங்க், தேசிய வீட்டு வங்கி. ஓகேவா, அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸிம் பேங்க், ஏற்றுமதி இறக்குமதி வங்கி. அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம்? சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க், சிட்பி. ஓகே, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும். சரியா, அதுக்கு அடுத்தது வந்து முத்ரா, மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்சிங் ஏஜென்சி. ஓகேவா, சாரி ஷார்ட் ஃபார்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது எல்லாமே எது கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்ஐ கீழே வரும். ஆக்சுவலாக இவங்க என்னன்னா ரீஃபினான்சிங் ஏஜென்சி, அதாவது மறு நிதி அமைப்பு நிறுவனங்கள். அது என்ன மறு நிதி அமைப்பு நிறுவனங்கள் அப்படின்னா இவங்க கிட்ட போய் நீங்கள் டைரெக்டாக லோன் வாங்க முடியாது. இப்போ இவங்களாம் யார் யார்? இவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்காக. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்ரிகல்ச்சருக்காக லோன் கொடுப்பாங்க. ஓகேவா, நான் சொல்லிடுறேன். அதாவது ரீஃபினான்சிங்னா நீங்கள் இவங்ககிட்ட டேரெக்டாக லோன் வாங்க முடியாது. நீங்கள் எப்படி பண்ணணும்னா இந்த அமைப்பு வந்து ஒரு சில பேங்க்குக்கு லோன் கொடுப்பாங்க. அந்த பேங்க்கு கிட்ட போய் தான் நீங்கள் லோன் வாங்கிக்க முடியும். புரியுதுங்களா? இவங்க டேரெக்டாக நீங்கள் போய் லோன் வாங்கிக்க முடியாது. அதுதான் ரீஃபினான்சிங் ஏஜென்சி, மறு நிதி அமைப்பு நிறுவனங்கள். அப்போ இவங்க எதுக்காக லோன் கொடுப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சர். ஓகேவா, அதான் இந்த நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஆமாம், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, இப்போ இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் யாரா லோன் கேட்குறாங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கு தான் இவங்க வந்து ரீஃபினான்ஸ் பண்ணுவாங்க, நிதியை கொடுப்பாங்க. சரியா, ஓகே, அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பேங்க்குக்கு வந்து அக்ரிகல்ச்சர் நிதி கொடுக்கறதுக்கு வந்து இந்த நபார்டா தான் இருக்கும். அதே போல் இவங்க யார் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்டதுக்கு லோன் கொடுப்பாங்க, எக்ஸிம் பேங்க். ஓகே, இவங்க ரீஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன் தான். சரியா, அதுக்கடுத்து வந்து ஹவுஸ், நேஷனல் ஹவுசிங் பேங்க். ஓகே, அடுத்தது இவங்க என்னது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகேவா, இவங்க யாருக்கு மைக்ரோ யூனிட் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. இதை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, நடத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, டிஷ்யூ, கிஷோர் இதெல்லாம் கேட்பாங்க. சரியா, தருண், அதாவது இவங்க லோன் கொடுக்குற கேட்டகரி. ஓகேவா, சிஷு, கிஷோர், தருண். சரியா, 50,000 லிமிட்டு. ஓகேவா, அதாவது சிஷு கீழே வருவாங்க. அப்புறம் 50,000லேருந்து 5 லட்சம். ஓகேவா, 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம். இதெல்லாமே இதில் வரும் பார்த்தீங்கன்னா இந்த முத்ரா கீழே லோன் கொடுக்குற கேட்டகரி சிஷு, கிஷோர், தருண். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இயரை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. அவங்களோட இப்போ இந்த நபார்டு இருக்கிற அந்த மெம்பர்ஸ் யார் இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, எந்த ஆண்டு துவங்கப்பட்டது, இந்தமாரி உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் இந்தமாரி புதுசாக ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மணியன் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து இதுலேருந்து ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா?
அப்புறம் இதில் வேற என்ன பார்த்தோம்னா வாரா கடன்கள் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸை பற்றி பார்த்தோம். அப்புறம் அதில் என்ன டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் என்ன, சர்ஃபாசி ஆக்ட்னா என்ன, ஸோ அதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். சரியா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, மணி அண்ட் பேங்கிங்கில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ரேர் தான். அப்படி பார்க்கணும் அப்படின்னா கேட்கணும் அப்படின்னா இதுலேருந்து கேட்பாங்க. கிளியர்? ஓகே, அடுத்து போயிடலாமா? அடுத்து வந்து என்னன்னா இதுலேருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? மானிட்டரி பாலிசி நிதியியல் கொள்கை, பணவியல் கொள்கை, சாரி பிஸ்கல் பாலிசி நிதியியல் கொள்கை, இது பணவியல் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் யூஸ் பண்ணக்கூடிய டூல்? RBI யூஸ் பண்ணக்கூடிய டூல். சரிங்களா, இது வந்து கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த இன்ஃப்ளேஷன்லேருந்து வரும். சரியா, பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் மணி சப்ளைனா என்னன்னு பார்த்தோம். மணி சப்ளைனா என்ன? புழக்கத்தில் உள்ள பண அளவை குறிப்பதே பண அளிப்பாகும். ஓகே, புழக்கத்தில் உள்ள என்ன பணம் இருக்கு, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பணம் தான் மணி சப்ளை, அதான் மணி பணம் அளிப்பு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா, இப்போ மானிட்டரி பாலிசினா என்ன? மானிட்டரி பாலிசினா அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் எ கண்ட்ரி. யார் மானிட்டரி அத்தாரிட்டி? ஓகேங்களா, பாருங்க, பணவியல் அதிகாரம் யாருக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா RBI கிட்ட இருக்கு. பொருளாதாரத்தில் பணத்தை உருவாக்குதல், ஓகேவா, மற்றும் வழங்குவதை கட்டுப்படுத்தும் செயல்முறையாகும். அதுதான் என்னது? பணவியல் கொள்கை. சரிங்களா, எப்படி பண்றாங்கன்னு நான் சொல்றேன். சரியா, அதை நான் சொல்லிட்டு அதில் டீட்டெயிலாக சொன்னது தான். சரியா, எப்படி வந்து மணி சப்ளை, அந்த பண அளிப்பை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது தான் மானிட்டரி பாலிசியோட வேலை. ஓகேங்களா, அது யார் பண்றான்னு பார்த்தீங்கன்னா RBI பண்றாங்க. சரியா, இப்போ அவங்களுடைய அப்ஜெக்டிவ் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது மானிட்டரி பாலிசியோட அப்ஜெக்டிவும் ஃபிஸ்கல் பாலிசியோட அப்ஜெக்டிவும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா, பணத்தின் நடுநிலைத்தன்மை, பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை, விலையை நிலைப்படுத்துதல், முழு வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, செலுத்துதல் சமநிலையை பேணுதல். ஓகே, ஈக்குவலிபிரியம் இன் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இந்த செலுத்துதல் சமநிலை நடத்திருப்பேன். ஓகேங்களா, நம்ம இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் பார்க்குறப்போ இதை நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, எல்லாமே கரெக்டாக நான் சொல்லியிருப்பேன். ஓகே, பணத்தின் நடுநிலைத்தன்மைனா பணத்தை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிது. ஓகேங்களா, அதாவது ரொம்பவும் அது மதிப்பு குறையாமலும் ரொம்பவும் மதிப்பு என்ன சொல்றது மதிப்பு குறையாம பார்த்துப்பாங்க. ஓகே, நடத்திருப்பேன் டிவேல்யூவேஷன் ஆஃப் கரன்சி, ஓகே, டிமானிட்டைசேஷன் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதுதான் வந்து பணத்தின் நடுநிலைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. சரியா, ஓகே ஓகே. அப்புறம் பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை, எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல வந்து ஸ்டெபிலிட்டியா வச்சுக்கிறது. இது எல்லாமே என்னது? பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் growth, இது எல்லாமே மானிட்டரி பாலிசியோட அப்ஜெக்டிவ். சரிங்களா, ஓகே. இது எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, இதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு ஒன்று பார்த்தோமா? அதுதான் என்னன்னு பார்த்தோம். ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, மீள் ரெப்போ விகிதம், ஓகேவா. அப்புறம் வெளிசந்தை நடவடிக்கைகள், ஓகேங்களா, திறந்த வெளிசந்தை நடவடிக்கைகள், அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து ரொக்க இருப்பு விகிதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அப்புறம் சட்டப்பூர்வ நீர்மை விகிதம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படிலாம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரியா, ரெப்போ ரேட்னா என்ன? இதெல்லாம் நிறைய வாட்டி கேட்ட கொஸ்டின். சரியா, ரெப்போ ரேட்னா சிம்பிளா சொல்லணும்னா பேங்க்கு, RBI இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ பேங்க் வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI வந்து லோன் கொடுத்ததுக்கு. ஓகேவா, இந்த இன்ட்ரெஸ்ட் தான் ரெப்போ ரேட். ஓகேவா, ரெப்போ விகிதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா, இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுவாங்க? ரெப்போ விகிதம். எது என்ன? ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அதாவது மீள் ரெப்போ விகிதம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து லோன் கொடுப்பாங்க, அதுக்கு RBI வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அப்படியே ரிவர்ஸ், அந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் மீள் ரெப்போ விகிதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா, இப்போ ரெப்போ ரேட்டு வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ரெப்போ ரேட்டு வந்து 4% இருந்துச்சு அப்படின்னா மீள் ரெப்போ ரேட்டு, அதாவது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து எப்போதும் வந்து இதோடைய 0.5 கம்மியா இருக்கும். 0.25, ஓகேங்களா, 0.25 கம்மியாக இருக்கும். ஓகேவா, நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா, அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு போகிறது நல்லது. ஓகே, எதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னா ரெப்போ ரேட்டோட பெர்சன்டேஜ் என்ன இருக்குன்னு மொத்தம் பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா பை மந்த்லி 2 மந்த் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால எக்ஸாம் முன்னாடி இது எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு போங்க. ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்குது ஜஸ்ட் பார்த்து கேட்டால் லக்கு தானே, ஜஸ்ட் அந்த பெர்சன்டேஜ் பார்த்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா, ஓகே. இதெல்லாம் சொல்கிறேன் நான், இது வந்து மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறதை நான் சொல்கிறேன். இப்போ இதே ஒரு ரிவிஷன் கொடுக்குறேன். சரியா, அப்புறம் வந்து வெளிசந்தை நடவடிக்கைகள் அப்படின்னா கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, சாரி RBI வந்து கவர்மெண்ட்டுடைய பத்திரங்களை சந்தையில் வந்து விற்கிறது வாங்குறது, அதுதான் திறந்த வெளி சந்தை நடவடிக்கைகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மைய வங்கி அரசின் கடன் பத்திரங்களை, செக்யூரிட்டிஸ், ஓகேங்களா, மட்டுமல்லாமல் தனியார் நிறுவனங்களும் வச்சிருப்பாங்க. மெயினாக வந்து அரசினுடைய தான் வச்சிருப்பாங்க, ஆனால் தனியாருடைய வச்சிருப்பாங்க. சரியா, தகுதி படைத்த பத்திரங்களையும் விற்பனை செய்வதும் திரும்ப பெறுவதும் ஆகும் மார்க்கெட்டில். ஜஸ்ட் டெஃபினேஷன் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணேன், இது எப்படி வந்து பணமளிப்பை மணி சப்ளை கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்றேன். சரியா,
அதுக்கு அடுத்தது என்ன, ரொக்க இருப்பு விகிதம். அதாவது பேங்க் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஒன்லி இன் கேஷ் ஃபார்மில் ஆர்பிஐ கிட்ட வச்சிருக்கணும். அதுதான் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. பேங்க் கண்ட்ரோல் கிரெடிட்ஸ். ஓகே, அதுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேஷை வந்து குறைப்பாங்க ஏற்றுவாங்க. அதை நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. சரியா, அதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. 4% வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா, அந்த 4% வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து எஸ்எல்ஆர் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். சட்டப்பூர்வ நீர்மை விகிதம்னா அதே போல தான் ரிசர்வ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து பேங்கே வச்சுப்பாங்க. அது ஆர்பிஐ கிட்ட வச்சுக்கிறது. இது ஆர்பிஐ கிட்ட வச்சுக்கிறது, இது பேங்கே வச்சுக்கும். ஓகேவா, எப்படி வச்சுக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப், இதான் ரொம்ப முக்கியம், இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷ், இந்த ஃபார்ம் ஆஃப் கோல்டு, அப்புறம் வந்து செக்யூரிட்டிஸ். ஓகேவா, எங்க கொடுத்துருக்கா பாருங்க. சரிங்களா, தங்கம், ஓகேவா, அப்புறம் வந்து ரொக்கம், அப்புறம் பத்திரங்கள். இது மூணு ஃபார்ம்ல வச்சிருப்பாங்க எஸ்எல்ஆர்ல. ஓகே, நல்லா இதெல்லாம் ஜஸ்ட் இதெல்லாம் கொஸ்டின் ஏரியாங்க. இந்த மாதிரி படிக்கிறப்போ ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க போதும். சரியா, இந்த மாதிரி வச்சுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நோட்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. சிஆர்ஆர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க ப்ரெசென்ட்டாக, எஸ்எல்ஆர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. மேபி இது வந்து 4%, இது 17.5% வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா, கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து என்னது பார்த்தீங்கன்னா ரொக்க இருப்பு விகிதம், அப்புறம் வந்து சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். இதெல்லாம் வந்து என்னது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ உடைய மானிட்டரி பாலிசி இருக்கிற டூல்ஸ். சரியா, இப்போ இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் வர அதுக்கு முன்னாடி இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ மணி சப்ளை வந்து மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது. மணி சப்ளைன்றது பணமளிப்பு. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குறைக்கணும். மணி சப்ளை வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டை வந்து அதிகரிப்பாங்க. ரெப்போ ரேட்டை அதிகரிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து 4%லேருந்து 6%, உதாரணத்துக்கு சொல்கிறேன், 4%லேருந்து 6% ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேங்க் கொடுக்க வேண்டிய வட்டி இது பேங்க் வந்து ஆர்பிஐக்கு கொடுக்க வேண்டிய வட்டி அது அதிகமாக்கிட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து மக்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா குறைந்த ரேட்டில் வட்டி கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் லோனே கொடுக்குறத கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா வட்டி வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு, அதிகமாக அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்றதுனால. சரியா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமில் வந்து மக்கள் வந்து லோனும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இங்கே 6% ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெப்போ ரேட்டு. பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொடுக்க வேண்டிய, பீப்புளுக்கு கொடுக்க வேண்டிய, அவங்க இப்போ பீப்புள் லோன் வாங்குறீங்க, நம்ம லோன் வாங்குறோம்ல, அதுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி வந்து சம்டைம்ஸ் 8% ஆக்கிடுவாங்க. புரியுதுங்களா, இதை விட இது அதிகமாக தான் ஆக்குவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, பீப்புள் வந்து லோன் வாங்குறத கம்மி பண்ணிடுவாங்க. அப்போ லோன் வாங்க மாட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் மணி சப்ளை கொஞ்சம் கம்மியாகும். ஒன் ஆஃப் த ஃபேக்டர் டிசைடிங் தி மணி சப்ளை. புரியுதுங்களா, இப்போ மணி சப்ளை வந்து மார்க்கெட்டில் கம்மி பண்ணணும் அப்படின்னா ரெப்போ ரேட் என்ன பண்ணுவாங்க, அதிகரிப்பாங்க. ரெப்போ ரேட் அதிகரிச்சா ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் அதிகரிக்கும். சரியா, அப்புறம் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் என்ன பண்ணுவாங்க, பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டி. இப்போ செக்யூரிட்டியை வந்து பத்திரத்தை சும்மா வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி வந்து மார்க்கெட்டில் இருக்கு, மார்க்கெட் வச்சுக்கோங்க, சந்தை செக்யூரிட்டி வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மணி கொடுப்பாங்க. ஓகேவா, அப்போது செல் பண்ணுறாங்க, செக்யூரிட்டியை வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில், ஓகேவா, பணம் வந்து ஆர்பிஐ கிட்ட வருது. அப்போ மார்க்கெட்டில் இருக்கிற பணம் வந்து எங்கே போகுது, ஆர்பிஐ கிட்ட போகுது. சரிங்களா, அப்போ செக்யூரிட்டி செல் பண்ணுறப்ப மணி சப்ளை கம்மியாகும். செக்யூரிட்டியை வந்து வாங்குறப்ப பை பண்ணுறப்ப மணி சப்ளை அதிகரிக்கும். ஓகேவா, செக்யூரிட்டியை பை பண்ணிட்டு மார்க்கெட்டில் பணத்தை கொடுப்பாங்க. எந்த இன்ஸ்டியூஷன் யார் வேணால் நீங்கள் வாங்கலாம், நீங்கள் கூட போய் வாங்கலாம், செக்யூரிட்டி வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா, உதவும் உங்களுக்கு. சரிங்களா, அது நம்ம வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போய் தேவையில்லை, அது லாபத்துக்காக வாங்குவாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. சரியா, பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் தான் திறந்த சந்தை நடவடிக்கைகள். செல் பண்ணுறாங்கன்னா மணி சப்ளை குறைக்கிறதுக்காக, பை பண்ணுறாங்கன்னா மணி சப்ளை அதிகரிக்கிறதுக்காக, அந்த மட்டும் நான் வச்சுக்கோங்க. சரியா, அதுக்கு அடுத்தது சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது உங்களுக்கே தெரியும். சிஆர்ஆர் அதிகப்படுத்துறாங்கன்னா பேங்க்குடைய இருப்பை அதிகப்படுத்துறாங்கன்னா பேங்க் கிட்ட லோன் கொடுக்குற கெப்பாசிட்டி குறையுதுன்னு அர்த்தம். லோன் கொடுக்குற கெப்பாசிட்டி குறையுது அப்படின்னா லோன் வந்து கொடுக்க முடியாது, மார்க்கெட்டில் மணி சப்ளை கம்மியாகுது. அதான் சிஆர்ஆர். புரியுற மாதிரி தானே சொல்கிறேன். ஓகேவா, அப்புறம் வந்து எஸ்எல்ஆர், இதுவும் அதிகரிச்சாங்கன்னா மணி சப்ளை குறையுது. அப்போ எஸ்எல்ஆர் குறைக்கிறாங்க அப்படின்னா மணி சப்ளை அதிகரிக்குது. அப்போ இன்வெர்ஸ் தான். ஓகேவா, புரியுதுலங்க. சிஆர்ஆரை வந்து இன்கேஸ் 4% சொன்னோன்னா அது வந்து 5% ஆக்குறாங்கன்னா மணி சப்ளை குறையிறதுக்காக. ஓகே, அப்போ சிஆர்ஆர் அதிகமாச்சுன்னா மணி சப்ளை குறையும், சிஆர்ஆர் கம்மியாச்சுன்னா மணி சப்ளை பணமளிப்பு அதிகரிக்கும். தான் இந்த கான்செப்ட். இன்ஃப்ளேஷன் என்ன சொன்னேன், ஒரு பொருளுடைய விலை வந்து அதிகரிக்குது. இந்த கான்செப்ட்லாம் இப்போ முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இப்போ இது ஈஸியாக இருக்கு. இப்போ பார்க்குறப்போ ஒரு பொருளுடைய விலை வந்து அதிகரிச்சுது அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா
இன்ஃப்ளேஷன், ஜென்ரல் ரைஸ் இன் ப்ரைஸ் லெவல். ஓகேங்களா? அதனால வந்து நம்மளுடைய வாங்கும் திறன் குறையுது, வாங்கும் சக்தி குறையுது அப்படின்னா அது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் நடக்குது. அதாவது ஒரு பொருள் வந்து நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தீங்க, 20 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா என்ன நடக்குது, அந்த பொருள் வந்து நீங்கள் வாங்குறோடைய மதிப்பு குறையுது. அதே பொருள் தான், சேம் 1 kg பொருள் நீங்கள் வாங்குறீங்க 10 ரூபாய்க்கு, அதே குவாலிட்டியான பொருளை 20 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா என்ன அர்த்தம், பணத்துடைய மதிப்பு குறையுது. ஓகேங்களா? மணியுடைய வேல்யூ தான் குறையும் இன்ஃப்ளேஷன் டைம்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மணியின் பணத்தினுடைய மதிப்பு வந்து பணவீக்கத்தின் போது குறையும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணோம், நம்மளுடைய வாங்கும் திறனும் குறையும். சரிங்களா? நம்ம 10 ரூபாய் வச்சிருந்தோம், இப்போ என்ன வந்து 20 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. உங்கள் சேவிங்லேருந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்து நீங்கள் போடுற மாதிரி வருது. அப்போ உங்கள் வாங்கும் திறன் குறைந்து கொண்டே நாளுக்கு நாள் வருது. எப்போ வரும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டைமில் வரும். சரிங்களா? இன்ஃப்ளேஷன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னா மானிட்டரி பாலிசி போய் பார்த்துருங்க. ஓகேவா? டைப்ஸ் பார்த்தோம். டைப்ஸ்னா என்ன, இன்ஃப்ளேஷன்லேயே டைப்ஸ். ஓகே, க்ரீப்பிங், தவழும், நடக்கும், ஓடும், தாவும் இன்ஃப்ளேஷன், அது உயர் பணவீக்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து 0 to 3%. ஓகேவா? இது 3 to 9%. இது ரெண்டு மட்டும் பர்சன்டேஜ் நான் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் வேணாம். ஓகேங்களா? இது 10 to 20%. ஓகேங்களா? இது 20 to 100%க்கு மேலே. ஓகேவா? பர்சன்டேஜ் மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, இப்போ வந்து மானிட்டரி பாலிசியில் 2 விதமாக இருக்கும். எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி, கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி. விரிவாக்கணும் அப்படின்னா மணி சப்ளை வந்து குறைவாக இருக்குது, அதை விரிவாக்கு. அப்போ மணி சப்ளை வந்து அதிகரிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுவாங்க, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் பண்ணுவாங்க. என்னென்ன பண்ணுவாங்க, மணி சப்ளை அதிகரித்து என்னென்ன பண்ணுவாங்க சொல்லிட்டேன், அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி. அப்போ எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி என்ன பண்ணுவாங்க, மணி சப்ளை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா ரெப்போ வட்டியை குறைப்பாங்க. ஓகே, ரெப்போ வட்டியை குறைச்சா மணி சப்ளை மார்க்கெட்டில் அதிகரிக்கும். அதான் எக்ஸ்பான்ஷனரி. கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதே கான்ட்ராக்ஷனரினா மணி சப்ளையை சுருக்கணும். ஓகே, அதான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த டைப்ஸ். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன்ல ஒரு சில ஆப்போசிட்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? டீஃப்ளேஷன் அப்படின்னா அப்படியே வந்து இப்போ வந்து 10%, 20% ஆகிக்கிட்டே போகுதுன்னா அது இன்ஃப்ளேஷன். ஓகேவா? 10, ஓகேவா, 8, அதாவது ப்ரைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா அது டீஃப்ளேஷன். அதாவது அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? தி எசென்ஷியல் ஃபியூச்சர் ஆஃப் டீஃப்ளேஷன் இஸ் ஃபாலிங் ப்ரைசஸ், ரெடியூஸ்டு மணி சப்ளை அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்கும். அப்போ டீஃப்ளேஷன் வந்து நல்லது கிடையாது. அப்போ இன்ஃப்ளேஷன் தான் நல்லது. அப்போ இன்ஃப்ளேஷன் எது நல்லது பார்த்தீங்கன்னா இந்த தவழும் பணவீக்கம் மட்டுமே நல்லது. சரிங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டார்கெட் என்ன? ஓகேங்களா? 4 ± 2. ஓகேவா? இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் டார்கெட். ஓகேவா? 4க்கு 6 போகலாம், அப்படி இல்லைன்னா ஓகே 6 ± 2 வரும். 6 ± 2 இப்படி தான் போகணும். சரியா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷனோட டார்கெட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டார்கெட். சரியா? அப்புறம் வந்து வேற என்ன பார்த்தோம், பணவாட்டம் என்ன சொன்னேன், ப்ரைஸ் வந்து குறையுது, பொருளுடைய ப்ரைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, பணவாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணவாட்ட டைமில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ச்சேசிங் டிசிஷனை தள்ளி போடுவீங்க. இப்போ வந்து எப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுது அப்படின்னா, ஓகேவா, இப்போ அந்த பொருள் வந்து குறையும் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த பொருளோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிடும். அப்போ ஃபர்தர் இன்னும் ப்ரைஸ் ஃபால் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த பொருளை யாரும் வாங்காமல் தள்ளி போட்டு அந்த பொருள் வாங்காத போயிடுவாங்க. அப்போ அந்த பொருளை உற்பத்தி செய்கிறவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா வேலையாட்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். அப்போ அதனால வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகும். ஓகேங்களா? டீஃப்ளேஷன் வந்து எக்கனாமிக்கு நல்லது கிடையாதுங்க. சரியா? கேட்கலாம், டீஃப்ளேஷன் வந்து எக்கனாமிக் நல்லதா நல்லது இல்லைன்னு கேட்கலாம். டிஸ்இன்ஃப்ளேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மார்க்கெட்டில் பணவீக்கம் இருக்கு, ஆனால் பணவீக்கத்தின் சதவீதம் குறையுது. அதாவது 10, ஓகே 11, 11.5 இதே எக்ஸாம்பிள் நடத்திருப்பேன். சரிங்களா? இப்போ வந்து 10% உயருது இது. ஓகேவா? இது எத்தனை சதவீதம் உயருது, இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 4 to 5% இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அதாவது தேர் இஸ் அன் இன்ஃப்ளேஷன். இதுதான் ப்ரைஸு. சரியா? ப்ரைஸு இது வந்து இன்ஃப்ளேஷன் இருக்கு மார்க்கெட்டில், ஆனால் இன்ஃப்ளேஷன் சதவீதம் குறையுது 4.5. ஓகேங்களா? அது ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. ஆனால் இன்ஃப்ளேஷன் சதவீதம் குறையுதுன்னா அது என்னது, மீள் பணவீக்கம். ஓகேவா? வேற எதை பற்றி நடத்தினேன், ஸ்டாக்ஃப்ளேஷன் பற்றி நடத்திருப்பேன். ஸ்டாக்ஃப்ளேஷன்னா பணவீக்கம் இருக்குது, அது as well as அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குன்னா அது என்னது, ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா?
நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இன்ஃப்ளேஷனில் சின்ன சின்ன கான்செப்ட்லாம் நடத்திருப்பேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இதெல்லாம், சரியா? அப்புறம் வந்து காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்லாம் நடத்திருப்பேன். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், இழுக்கும் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், அப்புறம் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் நடத்திருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துருங்க. டிமாண்ட் புல்னா டிமாண்ட், தேவைகள்னால என்னது இன்ஃப்ளேஷன் வருதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? காஸ்ட் புஷ்னா ஒரு பொருளுடைய உற்பத்தி காரணிகளோட விலை உயருது, ரா மெட்டீரியல்ஸ் உயருது அப்படின்னா அது என்ன இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். நான் அழகா சொல்லியிருப்பேன், அந்த வீடியோல நல்லா போய் பார்த்துருங்க, சரியா? ஓகே, மானிட்டரி பாலிசியில் இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அடுத்து என்ன பார்த்தோம்? ஃபிஸ்கல் பாலிசி. இப்போ பார்த்தது எல்லாமே பணவியல் கொள்கை, இது நிதியியல் கொள்கை. ஓகேவா? நிதியியல் கொள்கை என்னது? இது வந்து கவர்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய டூல். ஓகேவா? ஃபிஸ்கல் எக்கனாமி, நிதி பொருளியல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது நிதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? பப்ளிக் ஃபினான்ஸ். ஓகேங்களா? பப்ளிக் ஃபினான்ஸ்னா என்ன? பொது நிதி என்பது அரசின் நிதி சார்ந்தவை பற்றி படிக்கக்கூடியதாகும். ஓகேங்களா? இதான் வந்து ஃபிஸ்கல் எக்கனாமி. ஃபிஸ்கல் எக்கனாமினா பப்ளிக் ஃபினான்ஸ். அப்போ பப்ளிக் ஃபினான்ஸோடைய காம்போனன்ட்ஸ் என்னென்ன? பொது வருவாய், பொது செலவு, பொதுக்கடன், அதாவது பொது நிதியோடைய காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா? பொதுக்கடன், நிதி நிர்வாகம், நிதி கொள்கை, இது எல்லாமே எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுவும் இம்பார்ட்டன்ட், எல்லாமே தான் இம்பார்ட்டன்ட். இதுவும் பொது வருவாய் வந்து நம்ம ரிசோர்ஸ் ஷேரிங்கில் பார்த்துருப்போம், ரெவன்யூ, டேக்ஸ். ஓகேங்களா? அதை பற்றி பார்த்துருப்போம். இதில் முக்கியமாக கொஸ்டின்ஸ் வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதி நிர்வாகத்திலையும் நிதி கொள்கையிலையும் வரும். ஓகேவா? நிதி நிர்வாகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை பற்றி பார்க்குறது. ஓகேங்களா? பட்ஜெட்டை பற்றி நீங்கள் பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க. நான் என்ன நடத்திருப்பேன்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவு திட்ட உள்ளடக்கங்களை நடத்திருப்பேன், சரியா? வரவு செலவு திட்டம், அதாவது ஃபர்ஸ்ட் இதை பற்றி பார்த்துடலாம், அப்புறம் இதை பற்றி பார்ப்போம், சரியா? அப்புறம் பொதுக்கடன், பொது செலவுலாம் நம்ம பார்க்கலாம், சரியா? இதில் மேக்ஸிமம் கொஸ்டின் வரதில்லை. ஓகேங்களா? பொதுக்கடன் எக்ஸ்டர்னல் டெப்ட், வெளிக்கடன், அப்புறம் இன்டர்னல் டெப்ட், உள்ள வாங்கக்கூடிய கடன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ இது ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? நிதி நிர்வாகம், ஓகேவா, பட்ஜெட்டை பற்றி பார்க்குறது, அதில் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, வரவுகள் மற்றும் செலவுகள். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து வரவுகளில் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, வருவாய் வரவுகள், மூலதன வரவுகள். அப்புறம் செலவுகளில் வந்து வருவாய் செலவு, மூலதன செலவு அப்படின்ட்டு பிரிப்பாங்க, சரியா? இங்கிலீஷில் வேணால் பார்த்துக்கோங்க, இங்கிலீஷில் கொடுக்கலையா? ஓகே, பார்த்துக்கோங்க. இதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நான் கொஞ்சம் புரியுற மாரி சொல்கிறேன் பாருங்கள், ஷார்ட்டாக சொல்கிறேன், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? இப்போ வரவுகள்னா ரெவன்யூ. ஓகேவா? நான் இங்கிலீஷில் போய் எழுதிடுறேன். வரவுகள்னா ரெவன்யூ. ஓகேவா? செலவுகள்னா எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? இப்போது வருவாய் வரவுகள், அதாவது ரெவன்யூ ரெசிப்ட். ஓகேவா? மூலதனம்னா கேபிட்டல் ரெசிப்ட். ஓகேவா? வருவாய் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? செலவுனா எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? அதே போல தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இதெல்லாம் எழுத போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து ரெவன்யூ இங்கே எழுதுகிறேன், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? மூலதன செலவு, அப்புறம் வந்து வருவாய் செலவு ரெண்டு எக்ஸ்பெண்டிச்சர் எழுதியிருக்கேன், சரியா? அதுக்கு அடுத்தது வந்து கேபிட்டல் ரெசிப்ட், மூலதன வரவு, சரியா? அடுத்தது வந்து ரெவன்யூ ரெசிப்ட், ஓகேவா, வருவாய் வரவுகள். ஓகேவா? இப்போ பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா ஒன்று என்ன பண்ணும் வச்சுக்கோங்க, இன்க்ரீஸ் தி அசட் ஆர் டிக்ரீஸ் தி லையபிலிட்டி. தமிழில் சொல்கிறேன் பாருங்க. ஓகேவா? அசட்னா சொத்து, ஒன்று சொத்துக்களை அதிகரிக்கும், அப்படி இல்லைன்னா பொறுப்பு, லையபிலிட்டினா பொறுப்புகளை குறைக்கும். கேபிட்டல் அப்படின்னா எய்தர் அப்படின்னா ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று பண்ணும். ஓகேவா? அதே போல எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது, இன்க்ரீஸ் தி அசட், ஓகேவா, ஆர் டிக்ரீஸ் தி லையபிலிட்டி. ஓகேவா? ரெவன்யூ அப்படின்னா நெய்தர், எதுவுமே பண்ணாது தமிழ்ல. ஓகேவா? எதுவுமே பண்ணாது. எது பண்ணாதுன்னா சொத்துக்களையும் அதிகரிக்காது, பொறுப்புகளையும் குறைக்காது. ஓகேவா? அசட். ஓகேவா? அசட்னா சொத்து, லையபிலிட்டினா பொறுப்பு. இதான் கான்செப்ட், சரிங்களா? கேபிட்டல்னா எய்தரு, ரெவன்யூனா நெய்தரு, எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி வந்துச்சுன்னா இன்க்ரீஸ் தி அசட், டிக்ரீஸ் தி லையபிலிட்டி. அதே போல ரெசிப்ட் அப்படின்னா டிக்ரீஸ் தி அசட் ஆர் இன்க்ரீஸ் தி லையபிலிட்டி. ஓகேவா? அதே போல இது டிக்ரீஸ் தி அசட். ஓகே, கரெக்ட் தானே? ஓகே, டிக்ரீஸ் தி அசட் ஆர் இன்க்ரீஸ் தி லையபிலிட்டி. நல்லா ஃபாலோ பண்ணுங்க, கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். சிம்பிளா சொல்றேன். ஓகேவா? கேபிட்டல்னா என்ன, எய்தர். ஷார்ட் ஃபார்ம் மாதிரி நான் சொல்றேன். ரெவன்யூனா நெய்தர்னா எதுவுமே பண்ணாது. தமிழ்ல நான் சொல்லிடுறேன். சரி, தமிழ்ல நான் அழகா நல்லா அந்த வீடியோல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், சரியா? இப்போ நல்லா புரியுற மாதிரி தான் சொல்றேன், சரியா? இங்க பாருங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒன்று சொத்துக்களை அதிகரிக்கும், அப்படி இல்லைன்னா பொறுப்புகளை குறைக்கும், பண்ணக்கூடிய செலவு. அப்போ என்னவா இருக்கும்? எக்ஸாம்பிள்,
இப்போ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட் பண்ணுது, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது, ரோடு போடுறாங்க. ஓகேவா? அதனால என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரோடு போடுறதுனால ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி டோல் வைப்பாங்க கவர்மெண்ட். அதனால என்ன பண்ணுது, அவங்களுக்கு வந்து காசு வருது. அப்போ என்ன பண்ணுதுன்னா சொத்துக்களை அதிகரிக்குது, பண்ணக்கூடிய செலவு. ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனால செலவாகுது, அந்த பண்ணக்கூடிய செலவுனால சொத்துக்கள் அதிகரிக்குது. ஓகேவா? இப்போ இது பாருங்க, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஃபர்ஸ்ட் இது முடிச்சலாம். கேபிட்டல் முடிச்சிட்டேன்னா கேபிட்டல் ரெசிப்ட் வாங்க. கேபிட்டல் ரெசிப்ட் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஒன்று சொத்துக்களை குறைக்கும், அப்படி இல்லைன்னா பொறுப்புகளை அதிகரிக்கும். என்னவா இருக்கும்? ஒன்று சொத்துக்களை குறைக்கும், அப்படி இல்லைன்னா பொறுப்புகளை அதிகரிக்கும். எக்ஸாம்பிள் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். பங்குகளை விற்கிறாங்க, கவர்மெண்டுடைய பங்குகளை விற்கிறதுனால, இப்போ ஏர் இந்தியா விற்கிறதுனால கவர்மெண்ட்டுடைய சொத்து வந்து என்னாச்சு, குறைஞ்சிருச்சு, சொத்துக்கள் குறைஞ்சிருச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் தி அசெட்டுக்கு என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் தி லையபிலிட்டிக்கு லோன் வாங்குது கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் லோன் வாங்குறாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு காசு உள்ள வர்றதுனால பொறுப்புகள் அதிகரிக்குது. ஓகேவா? புரியுதா? இப்போ இதுக்கு வந்து இன்க்ரீஸ் தி அசெட்டுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். டிக்ரீஸ் தி லையபிலிட்டி என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். டிக்ரீஸ் தி லையபிலிட்டிக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ வந்து ஒன்று வந்து சொத்துக்களை அதிகரிக்குது, இது வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன். டிக்ரீஸ் தி லையபிலிட்டி வந்து நான் சொல்கிறேன், யோசிச்சா சொல்கிறேன், சரிங்களா? இன்னும் நீங்கள் யோசிச்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணுது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஒன்று என்ன பண்ணுது, சொத்துக்களை அதிகரிக்குது, இல்லைன்னா பொறுப்புகளை குறைக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய்தர், எதுவுமே பண்ணாது. அப்போ பண்ணக்கூடிய செலவுனால எதுவுமே ஆகாது. என்ன பார்த்தீங்கன்னா சேல்ரி, பென்ஷனு, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து செலவு தான் பண்ணுறதுனால எதுவுமே ஆகாது. புரியுதுங்களா? இந்த பக்கம் வாங்க, வரக்கூடிய காசுல கவர்மெண்ட் வந்து எதுவுமே ஆகாது. ஓகே, நெய்தர்னா எதுவுமே ஆகாதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் வந்து டேக்ஸு, ஃபீஸு, ஃபைன்ஸு, இதெல்லாமே கவர்மெண்ட்டுக்கு வர்றதுனால சொத்துக்கள் அதிகரிக்க போகிறது கிடையாது, பொறுப்புகளும் குறைய போகிறது கிடையாது. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸு, பார்த்து வச்சுக்கோங்க. நான் புரியுற மாரி சொல்லிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு கிளியராக இருக்கும். சரியா? அடுத்து போயிடலாமா? அடுத்து வேற எதை பற்றி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா நிதி கொள்கையை பற்றி பார்த்தோம். சரியா? நிதி கொள்கை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, அது வந்து மானிட்டரி பாலிசி வந்து என்னது, ஆர்பிஐ யூஸ் பண்ணக்கூடியது, ஃபிஸ்கல் பாலிசி வந்து கவர்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடியது. சரியா? நிதி பாலிசி என்ன சொல்றாங்க பாருங்க. நிதி கொள்கை என்பது எனப்படுவது தேசிய வருமானத்தின் மீது விரும்பத்தகுந்த விலையை ஓகேவா ஏற்படுத்தவும் மற்றும் விரும்பத்தகாத விளைவுகளை ஓகேவா தவிர்க்கவும் அரசின் வருவாய் மற்றும் செலவினங்களை பற்றிய கொள்கையாகும். சரியா? நல்லா ஒன்றும் இல்லைங்க, கவர்மெண்ட் வந்து மானிட்டரி பாலிசியில் வந்து ரெப்போ ரேட்டு, ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதே போல் கவர்மெண்ட் ஃபிஸ்கல் பாலிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபிஸ்கல் பாலிசியில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன், இப்போ மணி சப்ளை, மார்க்கெட்டில் இருக்கிற மணி சப்ளை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குறைக்கணும், அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டூலை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒன்று டாக்ஸேஷன், ஒன்று பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். அது ரெண்டு டைப்ஸாக பிரிப்பாங்க. பாருங்க, விரிவாக்க நிதி கொள்கை, சுருக்கப்பட்ட நிதி கொள்கை. விரிவாக்க நிதி கொள்கை என்ன பண்ணுவாங்க, அரசு செலவுகளை அதிகரிப்பாங்க. விரிவாக்கணும் என்ன பண்ணணும், மார்க்கெட் இருக்கிற மணி சப்ளையை வந்து விரிவாக்கணும். விரிவாக்குறது என்ன பண்ணுவாங்க, அரசுடைய செலவை வந்து அதிகரிப்பாங்க, வரிகளை வந்து குறைப்பாங்க. சரியா? அப்புறம் வந்து சுருக்கப்பட்ட நிதி கொள்கை. சுருக்கப்பட்ட நிதி கொள்கை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அரசு செலவை வந்து குறைப்பாங்க, டாக்ஸை வந்து அதிகரிப்பாங்க. டாக்ஸ் வந்து நீங்கள் கட்டக்கூடியது கவர்மெண்ட்டுக்கு. அப்போ கட்டக்கூடியதுனா மக்கள்கிட்ட இருக்கிற பணம் வந்து கவர்மெண்ட் கிட்ட உள்ள வருது. அப்போ என்ன பண்ணுது, மணி சப்ளையை குறைக்குது, சுருக்குது. ஓகேவா? இதாங்க ஃபிஸ்கல் பாலிசியில் பார்க்கக்கூடியது. ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த பட்ஜெட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? டக்கு ஞாபகம் வரல. ஓகேவா? எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று பண்ணக்கூடிய செலவுனால பொறுப்புகள் குறையும். ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். சரியா? இன்க்ரீஸ் தி அசெட்டுக்கு நான் சொல்லிட்டேன், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. பொறுப்பு குறையத்துக்கு ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் சொல்லணும். நீங்கள் யோசிங்க. சரியா? ஓகேவா? இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதான் ஃபிஸ்கல் பாலிசியில் இம்பார்ட்டன்ட். வேற என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெபிசிட்டை பற்றி, பற்றாக்குறைகளை நடத்திருப்பேன். ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன, முதன்மை பற்றாக்குறை என்ன, நிதி பற்றாக்குறை என்ன, அது ஒரு ஃபார்முலா நடத்திருப்பேன். அந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. முதன்மை பற்றாக்குறை, பிரைமரி டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிலாம் நடத்திருப்பேன். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஃபிஸ்கல் பாலிசி இதை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எதை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா வளங்கள் பகிர்வு, ரிசோர்ஸ் ஷேரிங்கை பார்த்தோம். ரிசோர்ஸ் ஷேரிங் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்க்கக்கூடியது நான் என்ன சொன்னேன், ஜிஎஸ்டியை பற்றி பாருங்க, ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பாருங்க. சரியா? இப்போ என்ன பார்த்தேன், டேக்ஸில் வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்னு பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, ஓகேங்களா? மீனிங் நான் பார்த்துருப்பேன், ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது டைரக்ட் டேக்ஸ்னா என்னது, டேக்ஸும் சரி டேக்ஸை கட்டக்கூடிய சுமையும் சரி யார்கிட்ட இருக்கும் பார்த்தீங்கன்னா சேம் பர்சன் கிட்ட தான் இருக்கும். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, டைரக்ட் டேக்ஸ் வந்து
டேக்ஸும் சரி, டேக்ஸை கட்டக்கூடிய சுமையும் சரி யார்கிட்ட இருக்கும்? சேம் பர்சன் கிட்ட இருக்கும். ஆனால் மறைமுக வரியை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் வந்து ஒரு பர்சன் கிட்டையும் டேக்ஸ் கட்ட வேண்டிய சுமை வந்து இன்னொரு பர்சன் கிட்ட இருக்கும், டிஃபரெண்ட் பர்சன் கிட்ட இருக்கும். அதுதான் வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா? டைரக்ட் டேக்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வளர் வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்டைரக்ட் டேக்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தேய் வீதம். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கூட நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். சரியா? வளர் வீதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், தேய் வீதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேக்ஸ் இன்கம் இன்க்ரீஸ் ஆகினா டேக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். எது? நேர்முக வரியில். ஆனால் தேய் வீதம்னா மறைமுக வரியில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்கம் இன்க்ரீஸ் ஆக டேக்ஸ் பர்சன்டேஜ் குறையும். அதுதான் வந்து மறைமுக வரி. சரியா? அடுத்தது வந்து சுமை மற்றும் தாக்கம். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அதுதான். ஓகேங்களா? வரி அடிப்படை வந்து எதை பொறுத்து இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வெல்த்தை பொறுத்து இருக்கும். இது வந்து அப்படி இருக்காது, நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை பொறுத்து இருக்கும். சரிங்களா? வரி ஏய்ப்பு வந்து ஓகே பார்த்தி இதில் வாய்ப்பு இருக்குது, இதில் ஆனால் வாய்ப்பு இல்லை. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குறப்பே அது இணைஞ்சி வந்தது இன்டைரக்ட் டேக்ஸ். சரியா? இதில் வாய்ப்பு கிடையாது. சரியா? அப்புறம் பணவீக்கம் வந்து குறைப்பதற்கு உதவும். பார்த்தீங்களா இந்த ஃபிஸ்கல் பாலிசியில் பார்த்தீங்களா டேக்ஸ் எந்த டேக்ஸ் அதிகரிப்பாங்க பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் தான் மேக்ஸிமம் அதிகரிப்பாங்க. அப்போது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு எது உதவும் பார்த்தீங்கன்னா நேர்முக வரி உதவும். சரியா? ஓகே. அப்புறம் வந்து விதிக்கப்படுதல் மற்றும் வசூல், இதை ஜஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க போதும். ஓகே. சுமை பார்த்தீங்களா மற்றவர் மீது மாற்ற முடியாது, மற்றவர் மீது மாற்றிவிட கூடியது. பார்த்தீங்களா டிஃபரெண்ட் பர்சன், இது சேம் பர்சன். ஓகே. அதான் மாற்றிவிட முடியாது. எது பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து முக்கியமாக எது பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். டைரக்ட் டேக்ஸை சென்டருக்கு வரக்கூடியது இந்த டேப்லெட்லாம் மனப்பாடம் அடிச்சிருங்க. சரியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஃபோர் ஜிஎஸ்டி இது. ஓகேவா? இது வந்து பிஃபோர் ஜிஎஸ்டி. ஓகேவா? டைரக்ட் டேக்ஸில் சென்டருக்கு வரக்கூடியது, ஸ்டேட்டுக்கு வரக்கூடியது. சென்டருக்கு வரக்கூடியது மறைமுக வரியில், சென்டருக்கு வரக்கூடியது ஸ்டேட்டுக்கு வரக்கூடியது. சரியா? இதில் வந்து நான் முக்கியமாக இது சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸ்டாம்ப் டியூட்டி, கேபிட்டல் கெயின் டேக்ஸு, லேண்ட் ரெவன்யூ டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ஓகேவா? அதாவது நீங்கள் ஒரு லேண்டு நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் உங்கள் பர்சன் நீங்கள் அசியூம் பண்ணிங்க லேண்டு வாங்குறீங்க. அந்த லேண்டு வாங்கும்போது அந்த லேண்டுக்கான வேல்யூக்கான பத்திரத்தை வாங்க பார்த்தீங்களா, அந்த பத்திரத்துக்கான டேக்ஸ் கட்டுவீங்களா, அதுக்கு தான் ஸ்டாம்ப் டியூட்டி. அது யாருக்கு போகுது? ஸ்டேட்டுக்கு போகுது, ஸ்டாம்ப் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. ஓகேவா? இப்போ லேண்டு உங்கள் கைட்டு வந்துச்சு. ஓகேங்களா? இன்கேஸ் அது அர்பன் ஏரியாவில் இருந்துச்சு அந்த லேண்டு, அதுக்கு என்ன கட்டுவீங்க? ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுவீங்க, வாட்டர் டேக்ஸ், சீவேஜ் டேக்ஸ் தான் கட்டுவீங்க. அது ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய நேர்முக வரி. அதே வந்து ஏக்கரா நீங்கள் வாங்குறீங்க ரூரல் ஏரியானா அது என்ன டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நில வருவாய் வரி. ஓகேவா? இப்போ நீங்கள் லேண்டு அர்பனில் வச்சுருக்கீங்க, 10 வருஷம் வச்சுட்டீங்க, 10 லட்சத்துக்கு வாங்கிட்டு 10 வருஷம் கழிச்சு அது 20 லட்சத்துக்கு விற்க ஆசைப்படுறீங்க. ஓகேங்களா? 20 லட்சத்துக்கு விற்கிறப்போ 10 லட்சத்துக்கான ஸ்டாம்ப் டியூட்டி வந்து நீங்கள் கட்டுவீங்க. ஓகேவா? அப்போது விற்கக்கூடிய பர்சன் வந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் லாபம் போட்டு விற்கிறாரா, அந்த லாபத்துக்கான 10 லட்சம் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மூலதன ஆதாய வரி. கரெக்டாக? மூலதன ஆதாய வரி வந்து சென்டருக்கு கட்டக்கூடிய டேக்ஸ். வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து யார் கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடியவர் கட்டுவார், பையர் கட்டுவார். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இது மட்டும் டிஃபரன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுக வரியை மாற்றிட்டாங்க. பிஃபோர் ஜிஎஸ்டி ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஆஃப்டர் ஜிஎஸ்டி என்னவா இருக்குது பார்த்தீங்க? சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி. ஸ்டேட்டில் வந்து எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப் டியூட்டி. மற்ற இதெல்லாமே தூக்கிட்டாங்க. ஓகேவா? புரியுதுங்களா? அப்போது கஸ்டம் டியூட்டின்னு என்னது? இறக்குமதி ஏற்றுமதி வரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதை சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஜிஎஸ்டினா என்னது? ஒன் இன்டைரக்ட் டேக்ஸ் ஃபார் தி என்டையர் கண்ட்ரி. ஜிஎஸ்டின்னு அழகாக வந்து எப்படிலாம் ஜிஎஸ்டி போடுறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வேட்டுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி எப்படி வந்தது, வேட்டுனா என்ன, மறைமுக வரியிலேருந்து ஏன் வேட்டுக்கு வந்தோம், வேட்டுனா என்ன, அது மதிப்பு கூட்டல் வரி. ஓகேவா? மதிப்பு கூட்டல் வரியிலேருந்து ஏன் வந்து சரக்கு மற்றும் சேவை வரிக்கு வந்தோம். இதெல்லாம் நம்ம ஒரு சில சின்ன ஒரு கதை மாரி ஒரு கான்செப்ட்லாம் சொல்லியிருப்பேன். சரி, அதனால பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது உங்களுக்கு புரிதலுக்காக தான். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இது படிச்சுக்கணும். அப்புறம் வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் சிஜிஎஸ்டினா அது சென்டர். ஓகேவா? ஐஜிஎஸ்டினா ஸ்டேட்டுக்கும் வரக்கூடிய டேக்ஸ். ஓகேவா? கஸ்டம் டியூட்டினா ஏற்றுமதி இறக்குமதி. ஓகேவா? அப்புறம் ஜிஎஸ்டியோட கவுன்சில் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜிஎஸ்டியோட அட்வான்டேஜ்லாம் சொல்லியிருப்பேன். அட்வான்டேஜ்னா என்னென்ன இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லியிருப்பேன். தலைக்கீழ் வரி. ஓகேங்களா? இட அடிப்படையிலான வரின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். இட அடிப்படையிலான வரி அப்படின்னா இப்போ ஒரு பொருள் தமிழ்நாட்டிலேருந்து இப்போ உற்பத்தி செஞ்சு கர்நாடகாவில் விற்கிறாங்க அப்படின்னா கர்நாடகாவுக்கு தான் என்ன போகும் பார்த்தீங்கன்னா அந்த வரி போகும். அந்த வருமானம் வந்து கர்நாடகாவுக்கு தான் போகும். அதான் இட அடிப்படையிலான வரி. அப்போது எந்த மாநிலம் வந்து நுகர்வு அதிகமாக, கன்சப்ஷன் அதிகமாக பண்ணுறாங்களோ அந்த மாநிலத்துக்கு தான் வரி, ஜிஎஸ்டி வரி அதிகமாக இருக்கும். சரியா? அப்புறம் முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து இப்போ தலைக்கீழ் வரி ஒன்று சொல்லியிருப்பேன். நான் சின்னதாக எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்த்துருங்க. சரியா? அப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2006 வந்தது. அதான் இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும். ஓகே? 279A ஜிஎஸ்டி கவுன்சில்.
சரியா? எந்தெந்த உறுப்பினர் யார் யார் இருக்காங்க? மத்திய நிதியமைச்சர், வருவாய் அல்லது நிதித்துறையின் மத்திய மாநில அமைச்சர், ஓகேங்களா? அப்புறம் வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாரு. அப்படி இல்லைன்னா டாக்ஸேஷன் ஆர் எனி அதர் மினிஸ்டர் நாமினேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? யார் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். இவங்கெல்லாம் உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதுல முக்கியமா பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள், ஓகேங்களா? பாருங்க என்னென்ன பண்றாங்க. டாக்ஸ், செஸ், சர்சார்ஜஸ்லாம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்குள்ள வரத நிர்ணயிக்கிறது யார் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தான். சாரி, ஜிஎஸ்டி கவுன்சில் தான். சரியா? செஸ்னா என்ன? வரி. சர்சார்ஜ்னா என்ன? அதாவது என்ன சொல்ற, ஒரு கூடுதல் வரின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? கூடுதல் கட்டணம் தான் சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படின்னா செஸ்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக நிதி தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது தான், ஓகேங்களா? ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில், ஓகேங்களா? ஸ்வச் பாரத்துக்காக ஒரு நிதி தேவைப்படுது, ஓகேவா? அப்போ உமனுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரு நிதி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேக்ஸ் கட்டும்போது இந்த செஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த செஸ் எல்லாமே யாருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். இந்த செஸ், சர்சார்ஜ்னா எக்ஸ்ட்ரா டேக்ஸ், கூடுதல் வரி. கூடுதல் இப்போ இன்கம் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த அமௌண்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன கட்டணும்னு பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ்னு ஒன்று கட்டணும். டைரக்ட் டேக்ஸ் போக சர்சார்ஜ்னு ஒன்று கட்டணும். அதெல்லாம் வந்து எதுக்குள்ள வருது? ஜிஎஸ்டிக்குள்ள வரணும்னு சொல்றது யாரு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் தான். சரியா? அப்புறம் வந்து சில பொருட்கள்லாம் ஜிஎஸ்டி வந்து விலக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் யார் டிசைட் பண்றா? ஜிஎஸ்டி கவுன்சில் தான் டிசைட் பண்ணுது, ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து ஐஜிஎஸ்டி, மாநிலம் வந்து எவ்வளோ டேக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றது யாரு? ஜிஎஸ்டி கவுன்சில். ரொம்ப முக்கியம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் நிறுத்தி ஏன் சொல்கிறேன், இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த லிமிட்டுக்கு மேலே நீங்கள் போய் நீங்கள் கீழே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை. இந்த லிமிட்டுக்கு மேலே உங்கள் இன்கம் இருக்குது அப்படின்னா உங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் டிசைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் தான் டிசைட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், ஏதாச்சும் ஒரு டைமுக்கு ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மேலே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி ஃபிக்ஸ் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில். ஏதேனும் ஒரு இயற்கை பேரிடர் காலத்தில் பண்ணுறது, ஓகேவா? அதுதான் வந்து யார் டிசைட் பண்ணுறது? ஜிஎஸ்டி கவுன்சில் டிசைட் பண்ணுறது, ஓகேவா? அப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்த மாரி ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸை பார்த்துருங்க. சரியா? இவங்களோட வேலை என்ன? வரக்கூடிய டாக்ஸை மாநிலங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்குறது, ஓகேவா? அதை வந்து எப்படி பிரிப்பாங்க பார்த்தீங்கன்னா வெர்டிகல் டெவல்யூஷன், செங்குத்து பகிர்வு, கிடைமட்ட பகிர்வு. வெர்டிகல் டெவல்யூஷன்னா வரக்கூடிய டோட்டல் டேக்ஸு, ஓகே, வரக்கூடிய டோட்டல் டேக்ஸு எப்படி மொத்த மாநிலங்களுக்கு எத்தனை சதவீதம் கொடுக்கணும், ஓகே? என்கேசிக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாரு பார்த்தீங்கன்னா 42% கொடுத்துருப்பாரு. எக்ஸாக்டாக 42 கொடுத்துருப்பாரு, ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. எத்தனை பர்சன்டேஜ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கு அடுத்தது வந்து ஹரிசாண்டல் டெவல்யூஷன், ஓகேங்களா? அதாவது இந்த 42%ல மாநிலங்களுக்கு எப்படி பிரிப்பாங்க, எவ்வளோ மாநிலங்களுக்கு எப்படி பிரித்து கொடுப்பாங்க? இந்த 42% வந்து எத்தனை மாநிலங்கள் இவ்வளோ மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எல்லா மாநிலங்களுக்கும் எவ்வளோ பிரித்து கொடுக்குறது தான் ஹரிசாண்டல் டெவல்யூஷன். சரியா? அது எதை பொறுத்து அமையும்னு பார்த்தீங்கன்னா இதை பொறுத்து அமையும். ஒரு மாநிலத்தோட வருவாயை பொறுத்து, ஒரு மாநிலத்தோட மக்கள் தொகையை பொறுத்து, அப்புறம் மக்கள் தொகை செயல்திறனை பொறுத்து, மாநில பகுதிகளை பொறுத்து பர்சன்டேஜ் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, தேவையில்லை. ஜஸ்ட் இந்த லிஸ்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன் வேற என்ன பண்ணோம்? கிராண்ட் இன் எய்ட்ஸ் கொடுக்கும், ரெவன்யூ டெபிசிட் கிராண்ட்ஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிராண்ட்ஸ் நான் நடத்திருப்பேன். அதெல்லாம் அது எந்த ஆர்டிகல் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா 275 கிளாஸ் 1 கீழே வரும். சரியா? என்ன பண்ணுவாங்க? அந்த டெவல்யூஷன் பண்ணுறது. இது மெயினான ஃபங்க்ஷன் ஒன்று, இது மெயினான ஒரு ஃபங்க்ஷனு. அப்புறம் வந்து இது ஒரு ஃபங்க்ஷனு, இது ஒரு ஃபங்க்ஷன். அப்புறம் மூணாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். பிரசிடென்ட் சம்டைம்ஸ் வந்து ஏதாச்சும் கேட்பாரு, ஃபினான்ஸ் கமிஷனுக்கு அட்வைஸ் கேட்பாரு, எவ்வளோ நிதி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். சரியா? இதெல்லாம் வந்து ஃபினான்ஸ் கமிஷன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? என்னென்ன பார்த்தோம்? ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸு, ஃபினான்ஸ் கமிஷன்ஸோட ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் ஜிஎஸ்டினா ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் அந்த ரிசோர்ஸ் ஷேரிங்லேயே டேக்ஸ்னா என்ன, ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன, அப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன, இதாங்க பார்க்க போறீங்க நீங்கள். சரியா? பார்த்துடலாமா? அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 6 கிளாஸஸான 6 வீடியோஸோடைய ஒரு ரிவிஷன் கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? டிஎன்பிசி வந்து கேட்டது தான் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்து பார்த்தீங்களா, அந்த குட்ஸ் அதை வந்து கேட்டிருக்கா பாருங்க. அடிப்படை பண்டங்கள் எது, மூலதன பண்டங்கள் எது, நுகர்வு பண்டங்கள் எது, இடைநிலை பண்டங்கள் எது, நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா? ரா மெட்டீரியல் எது பார்த்தீங்கன்னா சிமெண்ட், இதுதான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது, அதான் வந்து அடிப்படை பண்டங்கள். சரிங்களா? மூலதன பண்டங்கள்னு எது சொன்னேன், ஓகேங்களா? மிஷினரிஸ், ஓகேங்களா? அதாவது இயந்திரங்கள், கரெக்டுங்களா? ஒரு மிஷினை வச்சு தான் இன்னொரு ப்ராடக்ட்டை தயாரிக்க முடியும். அப்போ அந்த மிஷின் என்ன ஆக்ட் ஆகுது? ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு ஆக்ட் ஆகுது, ஓகேங்களா? அப்போ இது என்ன குட்ஸ் பார்த்தீங்கன்னா மூலதன பொருட்கள், ஓகேங்களா? நுகர்வு பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, கன்சியூமர் குட்ஸ், இன்டர்மீடியட் குட்ஸ், ஓகேங்களா? கன்சியூமர் குட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா காரு, கரெக்டுங்களா? இடைநிலை பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளைவுட், ஸ்டீலு, பிளைவுட் எது வேணா சொல்லலாம், ஓகேங்களா? இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், சரிங்களா? இந்த கார் வந்து கேபிட்டல் குட்ஸாகவும் ஆக்ட் ஆகும், கன்சப்ஷன் குட்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த கண்டிஷனில் பொறுத்திருக்கும் இது என்ன குட்ஸாக கொடுத்துருக்கான்? நுகர்வு பொருட்களாக கொடுத்துருக்கான். சரியா?
இதில் எது இன்கரெக்ட்னு கேட்குறான். சரி, ஃபஸ்ட்டு 3மே கரெக்ட் தான். சரியா? ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ்னா ஃபேக்டர் காஸ்ட்டும் நெட் இன்டைரக்ட் டேக்ஸும் ஒத்துருக்கா பாருங்க. காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நிகர மறைமுக வரி, இது எல்லாமே கரெக்ட். ஓகேவா? ஃபேக்டர் காஸ்ட்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ், பார்த்தீங்களா? அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்கான். அப்போ ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ்னா ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ரோட். ஓகேங்களா? இந்த வீடியோஸை பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடியதான். கேட்ட கொஸ்டின் ஈஸி தானே? அப்புறம் வந்து நபார்டுக்கு இன்னொரு பேர் என்ன? 1988 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் வந்து எதனோடு இணைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா நபார்டு. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் இதுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்குறது. பேரே பார்த்தீங்கன்னா மறுநிதி அமைப்பு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த நபார்டு. ஓகேவா? அப்புறம் நாட் ஏ ப்ராப்ளம், அதாவது பின்வருவனவற்றில் இந்தியாவில் தேசிய வருமானத்தை அளவிடுவதில் சிக்கல் அல்லாத ஒன்று எது? இது எல்லாமே சிக்கல் தான். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? டிஃபிகல்டிஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இரு கணக்கிடுதல், இது எல்லாமே டிஃபிகல்ட்டி. இது கிடையாது. ஓகேவா? என்டர்பிரைஸ் எவ்வளோ இருக்கோ அதை கால்குலேட் பண்ண போகிறேன். அது டிஃபிகல்ட்டில் வரல பாருங்க, அந்த லிஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அடுத்தது, இன் இந்தியா நேஷனல் இன்கம் கால்குலேட் வித் ஹெல்ப் ஆஃப் எத்தனை மெத்தட்ஸ்? பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தடு? ஓகேங்களா? 3 முறைகள் சொல்லியிருப்பேன். ஓகே, என்னென்னது? ஓகேவா? வேல்யூ ஆடட் மெத்தட், ஓகே, மதிப்பு கூட்டல் முறை, செலவீன முறை, வருமான முறை. ஓகேவா? 3 மெத்தட்ஸ். அப்புறம் வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங், பின் வருவனவற்றில் எது நிதி கொள்கையின் கீழ் வரும்? ஓகேவா? வங்கி விகிதம், ஓகேவா, இதெல்லாம் வந்து பணவியல் கொள்கையில் வரும். கரெக்ட், பணவியல் கொள்கையில் வரும். அரசின் செலவு மட்டும்தான் நிதியியல் கொள்கையில் வரும். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் சொன்ன பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறது, அப்புறம் டேக்ஸ், இதெல்லாம் வந்து யாருடைய டூலு? ஓகேவா? கிளியர் தான். நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு எங்களுக்கு ஈஸியாக இதை ஆன்சர் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த மணி? பின் வருவனவற்றில் எது ஒன்று பணத்தின் முதன்மையான பணி ஆகும்? ஓகே, முதன்மையான, இரண்டாம் நிலை பணி, முதன்மை பணின்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து முதன்மை பணி. இது எல்லாமே வந்து இரண்டாம் நிலை பணி. பார்த்து வச்சுக்கோங்க, நம்ம 12th ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது விச் கமிட்டி வாஸ் கான்ஸ்டிடியூட் டு அசஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பப்ளிக் செக்டார் பேங்க்? ஓகே, பொதுத்துறை வங்கியில் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எது? ஓகேவா? எது பார்த்தீங்கன்னா நரசிம்மன் குழு. இவர் எந்த குழு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம்ஸ், வங்கி துறைகளை சீர்திருத்தம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட கமிட்டி தான் இது. ஓகேங்களா? கேல்கர் குழு எதுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்காக கொண்டு வரும். கேல்கர் ஓகேவா? கேல்கர் குழு வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ்ஸை கொண்டு வரணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார் யாரு பார்த்தீங்கன்னா கேல்கர் அவர்கள் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஜா கமிட்டின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த எம்எஸ்பி வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் நடத்துகிறப்போ, எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை ரெக்கமெண்ட் பண்ணுறது யாரு? அக்ரிகல்ச்சர் கமிஷன் ஒன்று சொல்லியிருப்பேன், சிஏசிபி, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது சொல்லியிருப்பேன், சிஏசிபி. அதை ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜா கமிட்டி தான். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். அப்புறம் ராஜா செல்லையா கமிட்டி வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, ஓகே, ஈஸியாக இருந்தால் ஓகே, இந்த கமிட்டிஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது மட்டும் போதும். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, மானிட்டரி பாலிசி, இன்சூரன்ஸ் யாரு, ஃபிஸ்கல் பாலிசி யாரு, ஸ்டாக் மார்க்கெட் யாரு. ஓகேங்களா? மானிட்டரி பாலிசி யாரு? நமக்கு தெரியும். பண கொள்கை யாரு? ஆர்பிஐ. காப்பீடு யாரு? ஐஆர்டிஏ. நிதி கொள்கை யாரு? மத்திய அரசாங்கம். நம்ம வந்து இது 2 தெரியுங்க, இது 2 வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். மற்றது எது வரும் சொல்லு? பங்கு சந்தை எது பார்த்தீங்கன்னா செபி. ஓகே, ஈஸியாக தானே இருக்கு. சரிங்களா? ஓகே, நம்ம ஒரு 6 வீடியோஸோட ரிவிஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ரிவிஷன் கிளாஸில் நம்ம அடுத்த 6 வீடியோஸோட ரிவிஷன் நம்ம ஓவர்வியூ நம்ம பார்த்துடலாம். சரியா? நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இது ஈஸியாக புரியுது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் ரிவிஷன் கிளாஸ் 2 நம்ம முடிச்சிடலாம். சரியா? தேங்க்யூ.